கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே முடிவு வருகிறது என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். From today onwards, these days, we are going to meditate the word of God under the title, The End is Come. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the prophetical book of Ezekiel, chapter 7, verse 6. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. And end is come, the end is come, it watcheth for thee, behold, it is come. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் கூட வாசிப்போம். Let's also read 1 Peter, chapter 4, verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். But the end of all things is at hand, be ye therefore sober and watch unto prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சர்வ வல்லமையுள்ளதான தேவனாகிய கர்த்தர் யாரை பார்த்து முடிவு வருகிறது என்று அவர் சொல்லுகிறாரோ, அது ஒரு பட்டணமாக இருந்தாலும் தேசமாக இருந்தாலும் ஒரு பெரிய மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஏன் இந்த உலகமாக இருந்தாலும் அதற்கு நிச்சயமாய் முடிவு வந்திருக்கும். When the Almighty God looks unto, it may be a person or a land or a city or even the whole world, when he says the end is come, surely there will be an end. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தனிப்பட்ட பிரபலமான ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் உனக்கு முடிவு வந்தது என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாய் முடிவு வரும். I once again repeat, if the Lord personally says unto a popular figure there is an end, surely there will be an end for him. ஒரு பெரிய பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் உனக்கு முடிவு வந்தது என்று சொல்வாரானால் அந்த பட்டணத்துக்கு முடிவு வந்திருக்கும். Looking unto a great city, if the Lord had told there is an end for you, then certainly there will be an end for that city. ஒரு சாம்ராஜ்யத்தை பார்த்து ஆண்டவர் உனக்கு முடிவு வரும் என்று சொல்வாரானால் அந்த சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்திருக்கிறது. And looking unto an empire where the Lord had said there will be an end for you, there was an end for that empire. நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை பார்த்து ஆண்டவர் உனக்கு முடிவு வருகிறது என்று சொல்லும்போது, உனக்கு முடிவு வந்தது என்று சொல்லும்போது இந்த பொல்லாத உலகத்துக்கு முடிவு வந்திருக்கும். And this evil world where we are residing now, when the Lord says there is an end for you, certainly there will be an end for it. பாபிலோன் ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறைய காணப்படுகிறாய், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. Looking unto the Babylonian emperor, the Lord said, thou art weighed in the balances and are found wanting, there will be an end for you, and there was an end. தானியேலின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. And in the book of Daniel we read, there is an end for your kingdom. ஆண்டவர் சொன்னபடியே பாபிலோன் ராஜ்யம், இந்த உலகத்திலே பிரபலமாய் காணப்பட்ட பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. And as the Lord told, this Babylonian empire, which was famous during that time, was finished. அந்த சாம்ராஜ்யத்தினுடைய முடிவிலே ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய முடிவையும் பார்க்கிறோம், அந்த சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்த பிரபலமான ராஜாவினுடைய முடிவும் அடங்கி இருக்கிறது. When we look at the end of that great empire, we can also look into the end of the great emperor and the popular one who was reigning over it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல இந்த உலகத்தில் பிரபலமாய் காணப்பட்ட ஒரு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் உனக்கு முடிவு வருகிறது என்று சொல்லும்போது அந்த பட்டணத்துக்கு முடிவு வந்திருக்கிறது. Similarly, when the Lord looked unto a very famous city in this world and said, an end is come to you, there was an end for that city. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரத்திலே தீரு என்கிறதான ஒரு பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். In Ezekiel chapter 27, we see of a city called Tyrus. பரலோகத்திலே தேவன் வாசம் பண்ணுகிற சீயோனை குறித்து அது பூரண வடிவாய் கட்டப்பட்ட நகரம் என்று தேவன் வர்ணிக்கிறார். The Lord described the heavenly Zion as a city which was perfect in beauty. அதுபோல பூமியிலே பூரண வடிவாய் கட்டப்பட்ட ஒரு நகரம் என்று தேவனிடத்திலே சாட்சி பெற்ற நகரம்தான் தீரு. Similarly, Tyrus was a city which received a testimony of the Lord that it is being built perfect in beauty in this world. எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன் நாங்கள் வாசிக்கிறோம்.
உன்னை கட்டினவர்கள் பூரண வடிவாய் கட்டினார்கள் என்று தீர்வை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In Ezekiel chapter 27 verse 4, it is written about the city of Tyrus that thy builders have perfected thy beauty. கடல்களின் நடுமையத்திலே உன் தாவரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். Thy borders are in the midst of the seas, thy builders have perfected thy beauty. அப்படிப்பட்டதான பூரண வடிவாய் இந்த பூமியிலே கட்டப்பட்ட நகரமாய் இந்த தீரு காணப்பட்டது. In this way, this city of Tyrus was a city which was perfected in beauty in this world. மாத்திரமல்ல, இன்றைக்கு முழு உலகத்திலும் பிரபலமாய் காணப்படக்கூடிய, நம்முடைய நாட்களில் பிரபலமாய் காணப்படக்கூடிய வல்லரசு நாடுகள் எல்லாம் தங்கள் பொருள்களை விற்கும்படியாக இந்த தீர்வுக்கு வந்ததாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். Not only that, in the prophetical book of Ezekiel, we also read that all the superpowers in this world were coming to merchandise in the city of Tyrus. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால் இந்த தீரு பட்டணத்திலே தான் உலகத்தின் பிரபலமான எல்லா நாடுகளும் வந்து தங்கள் பொருள்களை வியாபாரம் பண்ணின. And in Ezekiel chapter 27, if you go throughout this chapter, we can see that all the great lands and cities of this world had come to this Tyrus to sell their wares. அப்படிப்பட்டதான தீரு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார், உனக்கு முடிவு வந்து விட்டது, அதாவது உன்னை வெறும் பாறையாக்கி போடுவேன். And looking unto such a Tyrus, the Lord had prophesied saying, I will bring you to ruins, that is, I will make you bald. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தின் துவக்கம் மாத்திரம். In Ezekiel chapter 26 verse 4 and the first part of verse 5. அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள், நான் அதன் மண்ணும் அதில் இராதபடிக்கு விலக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன், அது வழிகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். And they shall destroy the walls of Tyrus and break down her towers. I will also scrap her dust from her and make her like the top of a rock, and it shall be a place for the spreading nets in the midst of the sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கும் தீருவானது மீனவர்கள் தங்கள் வலைகளை காயப்படக்கூடிய ஒரு வெறும் பாறையாக மாற்றப்பட்டு இன்னைக்கு நம்முடைய நாட்களில் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. Even today, during our days in this world, we can see that Tyrus has become a plain rock where the fisher folk come to dry their nets. இப்படி ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனையோ ஒரு தேசத்தையோ அல்லது இந்த உலகத்தையோ பார்த்து அதற்கு முடிவு வரும் என்று சொல்வாரானால் நிச்சயமாக அதற்கு முடிவு வந்திருக்கும். In this way, when the Lord looks unto an individual person or a land or this whole world and says, an end is come for you, there will be an end for that. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன என்று சீசர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டதாக நாம் பார்க்கிறோம். In Matthew chapter 24 verse 3, we see that disciples asked Jesus as to the signs for the end of the world. நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தின் முடிவை குறித்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In 2 Peter chapter 3 verse 7, we read of the destruction or the impending destruction that is due for this evil, present evil world that we are now residing. தேவனுடைய ஒரு வார்த்தை வெளிப்படும்போது இந்த வானங்களும் பூமியும் அக்னிக்கிரையாக மாற்றப்படும். When that one word of God is come out or revealed, this world will be reserved unto fire. ஆகவே தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது என்று 1 பேதுரு 4:7 வாசிக்க கேட்டோம். That is why now we heard being read from 1 Peter chapter 4 verse 7, but the end of all things is at hand. நாம் இந்த நாட்களிலே முடிவு வருகிறது என்கிறதான இந்த தலைப்பில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவையோ ஒரு தேசத்தின் முடிவையோ ஒரு பட்டணத்தின் முடிவையோ ஏன் இந்த உலகத்தின் முடிவை குறித்தோ தியானிக்க போவதில்லை. Now during these days when we are meditating under the title an end is come, we are not going to meditate about the end of a particular individual or a city or a land or this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படியானால் இந்த தலைப்பிலே நாம் தியானிக்க போகிற சத்தியங்கள் என்ன? If that be so, what are the truths that we are going to meditate under this title? இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான கானான் தேசத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் அவர்கள் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும்
ஜெயிக்க வேண்டியதாய் இருந்தது. The Israelites, before entering into Canaan, they had to overcome 7 nations and 31 kings. நம்முடைய தலைப்பின்படி அதை நாம் தியானிப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான கானானில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்த 7 ஜாதிகளுக்கும் 31 ராஜாக்களுக்கும் தேவன் முடிவை உண்டாக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. If we are meditating under the title now we are going to meditate, and if the Israelites had to enter into Canaan, they had to overcome the 7 nations and the 31 kings and bring an end to them. தேவன் எப்படி இந்த 7 ஜாதிகளை முடிவு உண்டாக்கினார் அல்லது 31 ராஜாக்களுக்கு முடிவு உண்டாக்கினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். From the scripture we can find out how the Lord brought an end to the 7 nations or the 31 kings. 7 ஜாதிகளை குறித்தும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்கிறதான தலைப்பிலே அது தியானிக்கப்பட்டிருக்கிறது. In the study under the title The Victorious Man-Child, the matter about overcoming the 7 nations was taught. ஆகவே இந்த கூட்டங்களின் வாயிலாக 31 ராஜாக்களை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் அந்த பரம கானானாகிய புதிய எருசலேம் சீயோனாய் மாறுவதற்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற இந்த 31 ராஜாக்கள் யார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். Therefore in this study we are going to meditate the 31 kings and who they are and how they are hindering us from entering into Canaan, that is on Zion and New Jerusalem. எழுத்தின்படியாய் காணப்பட்ட அந்த 31 ராஜாக்களுக்கும் தேவன் முடிவை உண்டாக்கின வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஜெயித்து கானானில், எழுத்தின்படியான கானானில் பிரவேசித்தார்கள், சுதந்தரித்துக் கொண்டார்கள். When literally those 31 kings were being overcome by the Israelites, they overcame them and they were able to enter into that literal Canaan. பரம கானானாகிய சீயோனாக எருசலேமாக நாம் மாற வேண்டுமானால் அல்லது நாம் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்மோடு போராடி கொண்டிருக்கிற இந்த 31 ராஜாக்களுக்கும் தேவன் முடிவை உண்டாக்கினால் மாத்திரமே நாம் அந்த பரம கானானாகிய சீயோனாய் எருசலேமாய் மாற முடியும். If we want to enter into the eternal Canaan, that is Zion and New Jerusalem, or if we want to become Zion and New Jerusalem, we have to overcome and bring an end to the 31 kings. முதலாவது அந்த 31 ராஜாக்கள் யார், அவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். First of all, we are going to meditate who those 31 kings are and what they showed in our spiritual life. யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிப்போம். Let's read the book of Joshua, chapter 12, verse 8 onwards. யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில், எரிகோவின் ராஜா 1, பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா 1. In the mountains and in the valleys and in the plains and in the springs, in the wilderness and in the south country, the Hittites and Amorites and the Canaanites and the Perizzites and the Hivites and the Jebusites, the king of Jericho, 1, the king of Ai, which is beside Bethel, 1. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களாகிய 31 ராஜாக்கள், The 31 kings which were being destroyed by Joshua and the Israelites. நீங்கள் இந்த பகுதியை ஆராய்ந்து பார்த்தால், இவர்கள் நடத்தின யுத்தத்தை நீங்கள் தியானித்து பார்த்தால், யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் சுய பலத்தினால் இந்த 31 ராஜாக்களை ஜெயிக்கவில்லை. When you go through this passage and when you meditate upon it, we can find that Joshua and the Israelites did not overcome these nations by their own strength. ஏதோ எழுத்தின்படியாக யுத்த களத்தில் நின்று இவர்கள் போராடினது போல காணப்பட்டாலும் பின்பாக இருந்து இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர், இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இந்த 31 ராஜாக்களுக்கும் அந்த 7 ஜாதிகளுக்கும் முடிவை உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். Though literally it might seem that Joshua and the Israelites were waging the battle in the battlefield, but we can say that behind the screen it was the Lord God who had given them the victory. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எழுத்தின்படியான கானானை சுதந்தரிக்க வேண்டுமானால்
இந்த 31 ராஜாக்களுக்கு தேவன் முடிவை உண்டாக்க வேண்டும். If the literal Israelites had to inherit that literal Canaan, there must be an end for the 31 kings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல பரமக்காரனாகிய சீயோனை எருசலேமை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறதான இந்த 31 ராஜாக்களுக்கு தேவன் முடிவை உண்டாக்க வேண்டும். Similarly, if we in our spiritual life have to inherit the eternal Canaan, then God must bring an end to those 31 kings in our life. இந்த ஒவ்வொரு ராஜாக்களும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒவ்வொரு குணாசிலங்களை அல்லது ஒவ்வொரு சுபாவத்தை நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுபாவத்தை அது காட்டுகிறது. Every king shows an nature that is striving against us in our spiritual life. 9ஆம் வசனத்திலே 2 ராஜாக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் 2 ராஜாக்கள். In verse 9 we see of the first 2 kings. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். Let's read that verse alone. எரிகோவின் ராஜா ஒன்று, பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று. The king of Jericho one, the king of Ai, which is beside Bethel one. இந்த 31 ராஜாக்களில் முதல் 2 ராஜாக்களை இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். Out of the 31 kings, today we are going to meditate the first 2 kings. முதலாவது எரிகோவின் ராஜா. First, the king of Jericho. இரண்டாவது ஆயி பட்டணத்தின் ராஜா. Second, the king of the city of Ai. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எரிகோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், முதலாவது அர்த்தம், அது வாசனை உள்ள, இனிய வாசனை உள்ள அல்லது வாசனை உள்ள என்கிற அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. The meaning of the term Jericho is fragrant or sweet smelling. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எரிகோ என்கிறதான வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தம் மூன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The second meaning given for the term Jericho is moon. அதாவது சந்திரன். It is moon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பரமகாணனாகிய சீயோனை எருசலேமை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு தடையாக நம்மோடு போராடி கொண்டிருக்கிற, நமக்குள் போராடி கொண்டிருக்கிற இந்த எரிகோவின் ராஜாவுக்கு தேவன் முடிவை உண்டாக்க வேண்டும். If we want to inherit the eternal Canaan, that is Zion and New Jerusalem, then the Lord must bring an end to the king of Jericho, which is hindering us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக இந்த எரிகோவின் ராஜா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது என்று நாம் பார்ப்போம். First of all, let us see what this king of Jericho shows in our spiritual life. எரிகோ என்றதான வார்த்தைக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த 2 அர்த்தங்கள். முதலாவது வாசனை உள்ள, இரண்டாவது சந்திரன். The 2 meanings given by the biblical scholars for the term Jericho is first fragrant and second it's moon. வாசனை உள்ள. Fragrant. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வாசனை காணப்படுகிறது. Within every man there is a fragrance. வாசனை என்று சொல்லும்போது அதை 2 விதங்களிலே நாம் பார்க்கலாம். When we say of fragrance, we can see it in 2 ways. ஒன்று, ஒரு மனிதன் எழுத்தின்படியான வாசனை பொருள்களை தன்னுடைய சரீரத்தில், தான் வாசம் பண்ணுகிற வீட்டில், தன்னுடைய வாசம் பண்ணுகிற அறைகளில் தெளிக்கிறதான ஒரு அனுபவம். One is the fragrance or sweet odors that a man uses on himself and also to make his room smell sweet. அப்படிப்பட்ட அனுபவத்தை குறித்து நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It is written about such an experience in the book of Proverbs chapter 7 verse 17. என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். I have perfumed my bed with myrrh, aloes and cinnamon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப எழுத்தின்படியாக வாசனை உண்டாக்குகிறதான அந்த படுக்கை அறையை அவர் எப்படி வாசனை கட்டினார், வாசனையை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். Here we see literally how that person made his room, that is the bedroom, to be sweet smelling. உலக பிரகாரமாக நீங்கள் ஜனங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாசனை தரக்கூடிய பல்வேறு விதமான வாசனை திரவியங்களை தங்கள் சரீரத்தில் தெளிப்பதை நாம் பார்க்கலாம். Generally in this world also we can see that many people are using perfumes over the body to make them smell sweet. பல்வேறு விதமான சென்ட்டை ஜனங்கள் பயன்படுத்துகிறார்கள். People are using different kinds of smells of scent. முதலாவது வாசனை என்று சொல்லும்போது இந்த வாசனையை நாம் ஜெயிக்க வேண்டும்.
First of all, when we say of fragrance, we have to overcome this fragrance. அதாவது தேவ ஜனங்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட வாசனை பொருள்களை தங்களுடைய ஜீவியத்தில் பயன்படுத்தக்கூடாது. That is, the people of God should never use such perfumes in their life. இந்த வாசனை பொருள்களின் மேல் ஒரு ஜெயம் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையாயிருக்கிறது. The people of God needs overcoming life or a victory over these perfumes. நான் இரண்டாவது வாசனையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். I want to tell you about the second fragrance. இந்த இரண்டாவது வாசனை என்று சொல்வது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படுகிற ஒரு வாசனை. This second fragrance is the fragrance found in every man. இது அவனுடைய ஜீவியத்தையும் சுபாவத்தையும் பற்றியதா இருக்கிறது. This is about his life and his nature. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உதாரணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேம் இருக்கும், ஒரு பெயர் இருக்கும் உலகத்துல, சமுதாயத்துல. For example, every person has a name in this world and society. ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லும்போது அதில் ஒரு பெயரும் ஒரு புகழும் மறைந்திருப்பதை பார்க்கிறோம். அதைத்தான் வேதம் வாசனை என்று அழைக்கிறது. When we call or say of a name of a person, there is a name and a fame within that, that is being called as the fragrance by the scripture. வேதத்திலே யாக்கோபை குறித்து நாம் படிக்கும்போது அவன் ஒரு இடத்திலே வாசம் பண்ணினான். அந்த வாசம் பண்ணினான் அந்த இடத்தில் அந்த வாசம் பண்ணின ஜனங்கள் மத்தியில யாக்கோபு என்றால் அந்த பெயருக்கு ஒரு பேரும் புகழும் இருந்தது. அதுதான் வாசனை என்று அழைக்கப்படுகிறது. In the scripture we see that Jacob was living in a place, and when the people of the place were told about the name Jacob, there was a name and a fame hidden in that. That is the fragrance. ஒரு சந்தர்ப்பத்திலே யாக்கோபின் பிள்ளைகள் அந்த அவருடைய நடவடிக்கையின் மூலமாக அவருடைய கிரியைகளின் மூலமாக யாக்கோபு துக்கப்பட்டு இப்படி சொல்லுகிறான், நான் வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்குள்ளே நீங்கள் என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள். Once in an occasion when the children of Jacob had done thing amiss in the place where they were living, he told unto his children, saying, Thou had made my name to stink among the people. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே தனக்கு ஒரு வாசனை இருப்பதாக தன்னுடைய வாசனையை குறித்து யாக்கோபு பேசுவதை பார்க்கிறோம். In the book of Genesis chapter 34 verse 30 we can see that there was a fragrance for him among the people where he was dwelling. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். போதும். And Jacob said to Simeon and Levi, Ye have troubled me to make me to stink among the inhabitants of the land, among the Canaanites and the Perizzites. என் பெயரை கெடுத்தீர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, என் பெயரை கெடுத்துட்டீங்க, எனக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த பெயர் கெடுக்கப்பட்ட அனுபவம் தான் வேதம் வாசனை என்று சொல்லுகிறது. We say generally that you have spoilt my name, you have spoilt my reputation. That is being told by the scripture as the fragrance. இங்கே சம்பவித்த சம்பவத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், when you look unto the happening here, யாக்கோபின் மகளாகிய தீனாள் அவள் சேதப்படுத்தப்பட்டிருந்தாள். Dinah the daughter of Jacob was defiled. தீனாளை சேதப்படுத்தினவர்களை தான் இந்த லேவியும் சிமியோனும் சேதப்படுத்தினார்கள் அல்லது அழித்து போட்டார்கள். Simeon and Levi destroyed or killed the people who defiled Dinah. இங்கே யாக்கோபை பொறுத்தவரையிலும் தன் மகள் தீனாளுடைய கற்பை பார்க்கலாம், தீனாள் சேதப்படுத்தப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கலாம், இவனுக்கு தன்னுடைய சொந்த பெயர் முக்கியமாக காணப்பட்டது. Here when we look unto the life of Jacob, as far as he was concerned, his name was more important for him more than the chastity or the virginity of his daughter. இன்றைக்கும் உலகத்தில் நாம் பார்க்கும்போது உலக ஜனங்கள் மத்தியிலும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் கூட உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலாம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஏன் உலகத்து மனிதனும் தங்களுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Today when we look at the children of God as well as the people in this world, we can see that in unison all of them are giving much importance for the name. என் மகளாகிய தீனாளை சேதப்படுத்தி விட்டார்களே, என் மகளாகிய தீனாள் சேதப்படுத்தப்பட்டாலே என்கிறதான அந்த எண்ணத்துக்கும் அந்த துக்கத்துக்கு பதிலாக இப்ப யாக்கோபுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஏன் வாசனையை கெடுத்து விட்டீர்களே என்றுதான் அவன் துக்கிக்கிறான். Instead of grieving saying, oh they have defiled my daughter, he was more worried that his name was spoiled. இதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ள ஒரு வாசனை இருக்கிறது நமக்கே தெரியாமல். In this way everyone, that is within you and me, there is a fragrance that we ourselves do not know. அந்த வாசனைக்கு தேவன் முடிவுண்டாக்கினால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவுக்காக
நிந்தையை சகிக்க முடியும். Only if the Lord brings an end to that fragrance, we can endure reproaches for the sake of Christ. இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையையும் அவமானத்தையும் நாம் சகிக்க முடியாமல் சுமக்க முடியாதவர்களாக இருக்க காரணம் என்ன? What is the reason that we are not able to endure or put up with the reproaches and shames for the sake of Christ and the sake of the truth? எந்த விதத்திலும் என்னுடைய பேர் கெட்டு போகக்கூடாது, என் வாசனை கெட்டு போகக்கூடாது என்கிற மனநிலையில் நாம் காணப்படுகிறபடினாலேதான் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. We are in the frame of mind that by no means should my name be spoiled, and that is why we are not able to endure the reproaches for the sake of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சீயோனாய் எருசலேமாய் மாற வேண்டுமானால் கிறிஸ்துவின் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே நாம் அவரோடு கூட கடந்து செல்ல வேண்டும். If we want to become Zion and Jerusalem, we have to bear the reproaches of Christ and go without the camp. தன்னுடைய சொந்த பெயருக்கும் சொந்த புகழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் கிறிஸ்துவின் நிந்தையை சுமக்க இயலாது. And those who are giving importance to their name and fame will never give importance to endure the reproaches for the sake of Christ. ஆகவே இங்கே வாசனை என்று சொல்வது ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுகிற ஒரு பெயர் புகழ். Therefore the fragrance here shows the name and fame found in a person. அப்ப யாக்கோபு தன் மகளை பார்க்கலும் என்ன செய்தான்? மகளுடைய கற்பை பார்க்கலும் மகள் சேதப்படுத்தப்பட்டதை பார்க்கலும் தன்னுடைய ஜீவியத்தில் அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்தான்? என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்களே, இந்த ஜனங்கள் மத்தியில் என் பேரை கெடுத்துட்டீங்களே என்றுதான் துக்கிக்கிறான். Therefore Jacob was grieved that his name was spoiled and his name was made to stink among the people, more than he worrying for his daughter who was being defiled and she had lost her virginity. இரண்டாவது ஒரு கூட்டத்தாரை இப்படி வாசனைக்காக துக்கப்பட்ட இரண்டாவது கூட்டத்தாரை நான் சொல்லுகிறேன். Let me tell you of the second group of people who were grieving because their fragrance was lost. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Exodus chapter 5 verse 21. அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். And they said unto them, The Lord look upon you and judge, because ye have made us savor to be abhorred in the eyes of the Pharaoh and in the eyes of his servants, and to put the sword in their hand to slay us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது When we look into the scripture passage, இங்கே நடத்திப்புகாரர்களாகிய மோசேயை பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பார்வோனுக்கு முன்பாக எகிப்தியருடைய கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். looking unto the leader Moses, the Israelites said unto him, saying, You have made us ever to be abhorred in the eyes of Pharaoh. சுயமாக மோசே அவர்களை நடத்தவில்லை. Moses did not lead them according to his own will. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சுயமாக நடத்தவில்லை. Moses did not lead the Israelites according to his will. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவ சித்தத்தின்படி தான் நடத்தினார்கள். He was leading the Israelites by the will of God. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்ப நாட்கள்ல தேவ சித்தம் செய்யணுங்கிற எண்ணம் இல்ல, தேவனுடைய மனதில் உள்ளபடி ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்ல. பார்வோனுக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் எகிப்தியர்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து விட்டீர்களே என்று கேள்வி கேட்கிறாங்க. Therefore the Israelites did not have a mind to live by the will of God, nor did they have the mind to live by the plan of God, but they were worried that the Savior was abhorred in the eyes of Pharaoh. இந்த வேத பகுதியிலிருந்து நான் விளங்கிக் கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய சொந்த வாசனைக்காக அல்லது சொந்த பெயருக்காக புகழுக்காக பாரப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையினால் ஒருபோதும் தேவனுடைய வழிகளில் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க இயலாது. From this scripture passage we come to know that if a child of God is much concerned about his name and fame and about his fragrance alone, the will of God cannot be executed in his life. ஆகவே முதலாவது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை நாம் சகிக்க வேண்டுமானால், அந்த நிந்தையின் வழியாக கடந்து போக வேண்டுமானால், இந்த எரிகோவின் ராஜா முறியடிக்கப்பட வேண்டும். தேவன் இந்த எரிகோவின் ராஜாவுக்கு முடிவு உண்டாக்க வேண்டும். Therefore, if we have to endure reproaches for the sake of Christ and endure reproaches and shames, first of all the Lord should slay the king of Jericho, and there should be an end to the king of Jericho. இதுதான் யாக்கோபின் ஜீவியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம். This is a lesson that we learn from the life of Jacob. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? What is a lesson that we learn from the life of the Israelites? தேவனுடைய வழிகளிலும் தேவனுடைய சித்தத்தின்படியும் நாம் நடக்க வேண்டுமானால்
நமக்குள்ளே காணப்படுகிற இந்த வாசனை தேவனால் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த எரிகோவின் ராஜாவுக்கு தேவன் ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும். If we want to live by the ways of God and by the will of God, then there must be an end to the king of Jericho in our lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் பார்க்கும்போது அங்கே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பேர் உண்டாகுவதற்காக ஒரு கோபுரத்தை கட்டினார்கள் என்று, வானளாவ கூடிய ஒரு கோபுரத்தை கட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். In Genesis chapter 11 also we see that the people were building a tower to bring them a name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பேர் உண்டாகும்படி, To make a name for them. கர்த்தர் திரித்துவ தேவன் இறங்கி வந்து அங்கே ஒரு நியாய தீர்ப்பை உண்டாக்கினதாக நாம் பார்க்கிறோம். We see there that the triune God came down there and there was a judgment upon the people there. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4. Genesis chapter 11 verse 4. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். பேர் உண்டாகும்படியாக, To make a name. And they said, Go to, let us build us a city and a tower, whose top may reach unto heaven, and let us make us a name, lest we be scattered abroad upon the face of the whole earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இதுதான் வாசனை என்பதை காட்டுகிறது. This shows fragrance. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு வாசனை இருக்கிறது. There is a fragrance in each man. அவனுடைய பெயரை சொன்னாலே, ஒரு இடத்துல ஒரு இன்னாருடைய பெயரை கொண்டு போய் நீங்க ஒரு இடத்துல சொன்னாலே, இந்த விசுவாசி என்று சொன்னாலே அங்க ஒரு வாசனை இருக்கும். When we say the name of a person, for example, when we say the name of a believer, there is a fragrance for his name in that area. அப்ப அந்த பேர் கெட்டு போகாத வண்ணம் ஜீவிப்பது, தேவசித்தம் செய்ய வேண்டும். எது தேவசித்தம்? கிறிஸ்துவினுடைய நிந்தையை சகிக்க வேண்டும். இப்ப இந்த எண்ணமெல்லாம் போய் பேரை காப்பாற்ற வேண்டும். வாசனை கெடுக்கப்படக்கூடாது. அந்த எண்ணத்தோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். We are always minded that our name shouldn't be spoiled. We are not minded to do the will of God, not to do the plan of God. We are always minded that our name shouldn't be spoiled. That is a fragrance. ஆகவே எரிகோவின் ராஜா நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய வாசனை கெட்டு போகக்கூடாது, என்னுடைய பேர் கெட்டு போகக்கூடாது. தேவசித்தம் செய்யறோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். கிறிஸ்துவினுடைய நிந்தையை சகிக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஏன் பேர் கெட்டக்கூடாது. இதான் எரிகோவின் ராஜா. Therefore, if the king of Jericho is in us, we will say that my fragrance should not be lost, my name should not be spoiled. Doing the will of God and enduring reproaches for the sake of Christ is only secondary. நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அனுபவம் இருக்கிறது. Every one of us have got such an experience. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த அனுபவத்துக்கு, இந்த எரிகோவின் ராஜாவுக்கு தேவன் முடிவை உண்டாக்கினால் மாத்திரமே, Only if the Lord brings an end to this experience and to this king of Jericho alone, அந்த எரிகோவின் ராஜாவை நாம் மேற்கொள்ள முடியும். we can overcome that king of Jericho. தேவன் அவர்களுக்கு முடிவை உண்டாக்கணும். The Lord should bring an end to them. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய தவிப்பு, ஆண்டவரே எனக்குள்ளே காணப்படுகிற இந்த எரிகோவின் ராஜாவை, அல்லது பேர் புகழ் வாசனை, என்னுடைய வாசனை குறித்து பாரப்படுவதை, அந்த சுபாவத்தை, அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். Therefore these days we have to start praying, saying, Lord, that king of Jericho, that is my thought about my name, fame and fragrance, should be an end should come to all those things. ஏனென்றால் நம்முடைய பேர் கெடுக்கப்படுவதுதான் நிந்தை என்று அழைக்கப்படுகிறது. For our name being spoiled is called as a reproach. எபிரேயர் 13:13 வாசித்தபடி நாம் என்ன செய்றோம்? கிறிஸ்துவினுடைய நிந்தையை சுமந்து புறப்பட்டு போகணுமா? Therefore, according to Hebrews chapter 13 verse 13, we have to bear the reproach of Christ and go without the camp. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். Let us go forth therefore unto him without the camp, bearing his reproach. இயேசு தன்னுடைய பெயருக்காக, தன்னுடைய புகழுக்காக, ஏன் தன்னுடைய வாசனைக்காக இந்த உலகத்தில் வாழவில்லை. Jesus did not live in this world for the sake of his name or fame and also for his fragrance. அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? How did he live in this world? ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Romans chapter 15 verse 3. கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். Verse 3.
For even Christ pleased not himself, but as it is written, the reproaches of them that reproach thee fell on I. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் Even Christ pleased not himself. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தாராம். But as it is written, the reproaches of them that reproached thee fell on me. தமக்கே பிரியமாய் நடவாமல் He did not please himself. அவர் தன்னுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. He did not give importance to his name. தன்னுடைய புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. Did not give importance for his fame. அதான் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. That is why he did not take the glory of man. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று அந்த நிந்தையின் எழுதியிருக்கிறபடியே நடந்தாராம். He walked as it was written of him, the reproaches of them that reproached thee fell on me. இதை குறித்து ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது When we look in Isaiah chapter 53 about this, அங்கே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். there it is written, he was counted as one among the transgressors. நம்முடைய இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாராம் ஜனங்களால். Our Jesus was counted one among the transgressors by men. 53:12. Isaiah chapter 53 verse 12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு போதும். Therefore I will divide the portion of the great, and he shall divide the spoil of the strong, and he bare the sin of many and made intercession for the transgressors. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். He was numbered among the transgressors. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப நம்முடைய இயேசு தன்னுடைய வாசனைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. Therefore Jesus did not give importance for his fragrance. தன்னுடைய வாசனையை குறித்து அவர் கவலைப்படவில்லை. He was not worried about his fragrance. அப்படி கவலைப்பட்டிருந்தால் அவருக்கு தேவசித்தம் செய்திருக்க முடியாது, எழுதியிருக்கிறபடி நடந்திருக்க முடியாது. If he had taken worry about all those things, he couldn't have done the will of God, and it wouldn't have happened as it was written of him. அப்படி தன்னுடைய வாசனையை குறித்து அவர் கவலைப்பட்டு தன்னுடைய பேருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் நிந்தையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. And if he was worried about his fragrance and had given importance to his name, he wouldn't have borne the reproaches. ஆகவே எரிகோவின் ராஜா யாருக்குள்ளே காணப்படுகிறானோ, எரிகோவின் ராஜாவுடைய வேலை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய புகழுக்காக அல்லது தன்னுடைய வாசனைக்காக அவன் கிரியை செய்ய வைப்பான். Therefore, if the king of Jericho is present in a person, he will work in that person, and that person will always be minded about his name, his fame, and his fragrance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மூன்றாவது ஒரு வாசனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 27 அதிகாரம் 27 வசனத்திலே. In Genesis chapter 27 verse 27, we see of a third fragrance. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. And he came near and kissed him, and he smelled the smell of his raiment, and blessed him, and said, See, the smell of my son is as the smell of a field which the Lord hath blessed. இந்த வயல்வெளி என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில காடுகள், வனாந்தரம். It is written as field in English as well, but in the original tongue it is written as a forest or wilderness. அதாவது ஏசாவை பொறுத்தவரையிலும் அவன் ஒரு வன சஞ்சாரியாய் காணப்பட்டான். As far as Esau is concerned, he was a man living in the wild. ஏசா ஒரு இடத்துல இருந்தாலே அவன் மேல பல்வேறு விதமான மிருகங்களுடைய அந்த ஸ்மெல், அந்த வாசனை வீசுமா. When Esau was present in a place, people nearby could feel the smell of different kinds of animals. எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஏசா இருக்கிற இடத்துல அவனுடைய சரீரத்துல இப்ப பாருங்க, நம்முடைய சரீரத்துல பொதுவாக ஒரு வேர்வையின் வாசனை இருக்கிறது. Generally there is a smell of sweat in each one of us. அதுபோல எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஏசாவுடைய சரீரத்துல பல்வேறு அந்த வனாந்தரத்தின் வாசம், அதாவது காடுகளின் வாசம், பல்வேறு விதமான மிருகங்களை வேட்டையாடி அவன் அந்த வனாந்தரத்திலே சஞ்சரித்து அந்த வாசனை அவனுடைய சரீரத்திலே இருக்கிறது. Similarly, the Hebrew biblical scholars say that when Esau is present in a place, the smell of the wild is found in him, for he is a regular hunter, and the smell of beasts are found on him. ஈசாக்கு கண்கள் தெரியாது. Isaac was not able to see. ஆனால் தூரத்துல இந்த ஏசா நுழைந்த உடனேயே ஏசா வந்து விட்டான் என்பதை அவனுக்கு கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு சொன்னா இந்த வாசனையை வைத்துதான். But when Esau had entered into his room, he was able to make it out that it was Esau by the smell. ஒரு சந்தர்ப்பத்திலே ஏசாவை போல யாக்கோபு வேஷம் மாறி
ஈசாக்கின் இடத்திலே போகிறான். In one instance, Jacob went near Isaac in the disguise of Esau. அந்த வேத பகுதியை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். And we now heard about that scripture passage. அப்போது இந்த யாக்கோபு என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஏசாவை போன்று அந்த மிருகங்கள் இன்னும் அந்த வனாந்திரத்தில் உள்ள மண் இந்த வாசனையை தன்னுடைய சரீரத்தில் செயற்கையாக உண்டாக்கி அவன் போகிறான். In that situation, Jacob had made to his body to smell the smell of Esau. That is, he had artificially done that he made his body to smell the smell of animals and also the smell of mud. இயற்கையாக யாக்கோபுக்கு அப்படி ஒரு வாசனை இல்லை. Naturally, Jacob did not have such a smell in him. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும், ஏசாவோ வனசஞ்சாரியுமாய் இருந்தான். For the scripture says, Jacob was a plain man dwelling in the tents, whereas Esau was a hunter and in the fields. கூடாரவாசி என்று சொன்னால் கூடாரத்தில் உள்ள பொருளுடைய வாசனை தான் அவனுடைய சரீரத்தில் இருக்கும், யாக்கோபுடைய சரீரத்தில். When we say Jacob was a tent dweller, the things that were found in the tent and that smell alone would be found in the body of Jacob. இப்ப தீப்பெட்டி கம்பெனில வேலை பார்க்கறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. வெடிமருந்து தயாரிக்கிற இடத்துல குன்னூர்ல வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது, வெலிங்டன் என்று சொல்லக்கூடிய மிலிட்டரி கேம்பஸ்ல. அங்க வேலை பார்க்கறவங்களை பார்த்தா அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்களுடைய சரீரத்தில் அப்படி உள்ள அவங்க கூட்டத்துக்கு வந்தாலுமே சரி, கூட்டத்துக்கு வந்தாலுமே அவங்கள்ட்ட இருந்து ஒரு வாசனை வீசும். In Kunur, in a place called Wellington, there is a factory where they are making gunpowder, and people who are working there, when we go to their houses, we can smell the smell of chemicals on them. அதுபோல தீப்பெட்டி கம்பெனில ஒர்க் பண்றவங்க நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. Similarly, also the people who are working in matchbox companies. அதுபோல ஏசாவுக்கு என்று ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனையை செயற்கையாக யாக்கோபு தன்மேல் உண்டாக்கின சந்தர்ப்பம் தான் ஆதியாகமம் 27:27. Similarly, Esau had a smell of his own, and Jacob artificially made his body also to smell the same smell. That instance has been written down in Genesis chapter 27 verse 27. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தாரை போல, ஏசாவை போன்றவர்களை போல, அல்லது மாம்சத்துக்குரியவர்களை போல, அவர்கள் எப்படி வாசனை திரவியங்களை பயன்படுத்துகிறார்களோ, அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ, அதே போன்று அவர்கள் எப்படி உடுத்துகிறார்களோ, அதே போன்று யாக்கோபை போன்றதான தேவனுடைய பிள்ளைகள் செயற்கையாக தங்களுடைய ஜீவியத்திலே அதை செய்து கொள்கிறார்கள். Today we people of God who are like Jacob are artificially making things on a body to smell as though they are like Esau and as if they are. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதாவது உலகத்து ஜனங்கள் எப்படி உடுத்துறாங்களோ, ட்ரெஸ் பண்றாங்களோ, சென்ட் போட்டுக்கிறாங்களோ, எப்படி தங்களை அலங்கரிக்கிறாங்களோ, அதுபோல தேவ ஜனங்களும் அவங்க என்ன செய்யறாங்க? உலகத்தார் செய்யறது போல இன்றைக்கு தாங்களும் செய்கிறாங்க. People in this world are using perfumes. They are clothing themselves with different kinds of dresses and many ornaments also. Similarly, the people of God are also trying to imitate them in every possible way. இங்க யாக்கோபு செய்தது அதுதான். This is what Jacob did here. ஏன்னா ஈசாக்கு இல்லாட்டா கண்டுபிடித்து விடுவான். அவனுக்கு கண்கள் தெரியாது, ஆனா வாசத்தை கண்டுபிடிப்பான். அதான் சொல்றான் பாருங்க, பக்கத்துல வான்னு பார்த்து மோந்து பார்த்து வாசனையை வச்சு, ஆமா இது ஏசா தான் என்று சொல்லுகிறான். Or else Isaac, though he was blind, he was able to make out with the smell. That is what we read here. He asked him to come near so that he can smell him. அங்க நிக்கிறது ஏசா இல்ல, யாக்கோபு தான் நிக்கிறான். It was not Esau who was standing there, it was Jacob. அப்ப யாக்கோபு என்ன செய்தான்? ஏசாவுடைய வாசனையை தன்மேல போட்டுக்கொண்டான். Therefore Jacob had made himself to smell like Esau. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? Do you know what the plan of God was? உலகத்தாரை போல அந்த வாசனை உடையவர்களாய் நாம் மாறக்கூடாது. We should not change ourselves to smell like the people of this world. உலகத்தார் பேர் புகழ் உண்டாக்க முடியாத ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார்கள். The people in this world will do each and everything for a name and fame for themselves. அதுபோல நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த வாசனை நாம் தடவி கொள்ளக்கூடாது. நாம் அந்த எண்ண உடையவர்களாய் மாறக்கூடாது. Similarly, we should not smear ourselves with such smell and we should not have a mind to change like them. ஒரு காலத்திலே ஏசாவுடைய வாசனையை தன்மேல் பூசிக்கொண்டதான தன்மேல் செயற்கையாய் உண்டாக்கி கொண்ட இந்த யாக்கோபை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? Do you know what God did unto Jacob, who once upon a time made himself to smell like Esau? இஸ்ரேலாய் மாற்றினார். He changed him as Israel. அவனுக்கு தேவன் ஒரு வாசனையை கொடுக்கிறார். அந்த வாசனை தான் இப்ப நமக்கு தேவை. God had given him a fragrance and today we need such a fragrance. ஓசியா 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும்போது, In Hosea chapter 14 verses 6 and 7. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து
திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும். His branches shall spread, and his beauty shall be as the olive tree, and his smell as Lebanon. And they that dwell under his shadow shall return, and they shall revive as a corn, and grow as a vine. The scent thereof shall be as the wine of Lebanon. கர்த்தர் சொல்றார், இந்த யாக்கோபுடைய வாசனையை அவனை இஸ்ரேலாய் மாத்தி என்ன செய்றாருன்னா, லீபனோன்ல உள்ள திராட்சரசத்தின் வாசனையை நான் அவனுக்கு கொடுப்பேன்றார். And the Lord who changed Jacob into Israel, and he said that he will give him the scent of the wine of Lebanon. சுருக்கமாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு வாசனை இருக்கிறது, இப்போது இருக்கிறது. In short, you should understand that every one of us have got a smell in us that is present even now. அந்த வாசனை என்ன? What is that fragrance? நம்ம ஒவ்வொருடைய பேர் புகழ், The name and fame of every one of us. பெயருக்காக புகழுக்காக அதை காப்பாற்றிக் கொள்வது, அதற்காக பிரயாசப்படுவது. For the name and for the fame, and we are laboring and toiling to preserve that name and fame. இதுதான் எரிகோவின் ராஜா. This is the king of Jericho. இந்த எரிகோவின் ராஜாவுக்கு தேவன் முடிவு உண்டாக்குகிறார். The Lord is bringing an end to this king of Jericho. இந்த எரிகோவின் ராஜாவுக்கு முடிவு உண்டான பிற்பாடு ஆண்டவர் பதிலுக்கு நமக்குள்ளே ஒரு வாசனையை உருவாக்குகிறார். After bringing an end to this king of Jericho, the Lord is giving another fragrance for us instead of that. தேவன் நமக்குள்ளே உருவாக்குகிற 3 வாசனைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். I will be telling you of the 3 kinds of fragrance that the Lord is forming within us. முதலாவது ஓசியாவிலே நான் வாசித்தபடி லீபனோனின் வாசனை, அது லீபனோனில் திராட்சரசத்தின் வாசனை. First, as we read in Hosea, the smell of Lebanon or the scent of the vine of Lebanon. இரண்டாவது ஒரு வாசனையை உருவாக்குகிறார். He also forms a second fragrance. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Isaiah chapter 11 verse 3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். போதும். And the Lord shall make him the understanding in the fear of the Lord, and he shall judge his sight, and reprove after the hearings of his ears. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். The fear of the Lord will be a fragrance to him. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு வாசனை. The fear of the Lord is a fragrance. இந்த எரிகோவின் ராஜா யாருக்குள்ள இருக்கிறானோ அவன் என்ன செய்வான்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்க வாழ்க்கையில இருக்காது. When a king of Jericho is within a person, he will remove the fear of God from the life of the person. அதான் எரிகோவின் வாசனை. That is the fragrance of Jericho. அவங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்காது. They will not have the fear of the Lord in them. அப்ப எரிகோவின் ராஜாவுக்கு தேவன் முடிவு உண்டாக்கும் போதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதுதான் தேவனுக்கு உகந்த வாசனையா இருக்கிறது. Therefore, when there is an end for the king of Jericho alone, the fear of the Lord is formed in us, and that is a fragrance that is favorable unto the Lord. சில தேவனுடைய பிள்ளைகளை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுப்பார்கள், அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். About some children of God, the others will be giving a testimony saying that they fear the Lord. எலியா தீர்க்கதரிசிட்ட உபதியா என்று சொல்லக்கூடிய உபதியா தான் நினைக்கிறேன், ஒரு மனிதன் சொல்றான், நான் எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தேன், தான் எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அவனுக்கு சாட்சி கொடுக்கிறான். The man Obadiah was telling unto prophet Elijah about himself, saying that he was a man who feared God from his youth. பாகாலின் தீர்க்கதரிசி, அதாவது என்ன செஞ்சேன், ஆகாபுக்கு பயந்து என்ன செய்தேன், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்தேன். அந்த வசனத்தை அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கு, நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன். In that passage it is written that he had feared God from his youth, and he said, fearing King Ahab, he had hidden the prophets of God. 1 ராஜாக்களா 19ஆம் அதிகாரம் 1 Kings chapter 19. 1 ராஜாக்கள் 18-19. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy அப்ப name. கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவனா அவன் இருந்தான். He was a man who feared the Lord. இதுதான் ஒரு வாசனை. This is a fragrance. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இந்த வாசனை கிடையாது. Today many people of God do not have such a fragrance. இவங்க அடங்க மாட்டாங்க, They are uncontrollable. இவங்க பயப்பட மாட்டாங்க, They won't fear. இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, They won't fear anyone. யாரும் இவங்களை அடக்க முடியாது. No one can control them. இதுதான் எரிகோ. This is Jericho. இந்த ராஜாவுக்கு தேவன் ஒரு முடிவு உண்டாக்க வேண்டும். And God should bring an end to this king. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள உண்டாகும் போது அதுதான் தேவன் நமக்குள்ள உண்டாக்குற ஒரு வாசனை. Therefore, when the fear of Lord is formed in us, that is the fragrance that the Lord brings in our life. அடுத்து நமக்குள்ள உண்டாக வேண்டிய ஒரு வாசனை குறித்து 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். In 2 Corinthians chapter 2 verse 14, we see of another savor that should be formed in our lives. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு
அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 15 in English. For we are unto God a sweet savour of Christ in them that are saved and in them that perish. எல்லா இடங்களிலும் எங்க போனாலும் எங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். And wherever we go and in every place, He's making manifest the savor of His knowledge of Christ. ஒரு பிசினஸ் விஷயமா நீங்க அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, சீனா போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, முழு உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க எந்த காரியத்துக்காக போனாலும் உங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். Even you may be going to America or London or China on a business trip, wherever you go or for whatever reason you go, He makes you a good savor unto the knowledge of Christ. இப்படிப்பட்டதான கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டுமானால் எரிகோவின் ராஜாவுக்கு முடிவு உண்டானால் மாத்திரம்தான் இப்படி ஒரு வாசனையை நாம் கொடுக்க முடியும். If the savor of the knowledge of Christ should be manifest by us, there should be an end to the king of Jericho first. நம்முடைய ஜீவியத்திலே எரிகோவின் ராஜா உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவனுக்கு தேவன் முடிவை உண்டாக்காத வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். லீபனோனின் வாசனையை, திராட்சரசத்தின் வாசனையை கொடுக்க மாட்டோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த மாட்டோம். Until there is an end to the king of Jericho, until the Lord destroys the king of Jericho from our lives, we will not be revealing a good savor under the knowledge of Christ, or we may not be giving the scent of the wine of Lebanon, and also we won't be revealing the nature of the fear of the Lord in us. அதாவது எரிகோ என்பது ஒரு வாசனை. அந்த வாசனைக்கு தேவன் முடிவை உண்டாக்கும் போது தேவன் என்ன செய்றார்? அந்த இடத்துல 3 முக்கியமான வாசனைகளை கொடுக்கிறார். பல வாசனைகள் இருக்கு, நான் முக்கியமான 3 வாசனையை சொல்றேன். அதுல ஒரு வாசனை லீபனோனின் திராட்சரசத்தின் வாசனை, இரண்டாவது வாசனை கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற வாசனை, மூன்றாவது வாசனை கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்கிற வாசனை. There is a fragrance for the king of Jericho, and only when there is an end to this king of Jericho, and only when the Lord destroys it, He gives us 3 other fragrances. That is the fear of the Lord, and second is the scent of the wine of Lebanon, and third, and the savor of the knowledge of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போமாக. Let us examine our lives. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கிறதா? Today, do we have the fear of the Lord in us? அப்படி இல்லாவிட்டால் நமக்குள்ளே எரிகோவின் ராஜா உயிரோடு இருக்கிறான். If not, then the king of Jericho is alive in us. எந்த இடத்துக்கு போனாலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறாரா? Wherever we go, is the Lord able to manifest the savor of the knowledge of Christ within us? எத்தனையோ வருஷம் விசுவாசிகளா இருக்கிறோம். We are believers for many years. எத்தனையோ வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்க்கிறோம். For many years together, we are employed in the very same place. எத்தனையோ வருஷம் ஒரே இடத்துல குடியிருக்கிறோம். For many years, we have been residing in the same area. ஆனா உங்கள் மூலமாக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை மற்றவர்கள் முகர்ந்து இந்த சத்தியத்துக்குள் கடந்து வந்திருக்கிறார்களா? But have ever others smelled the savor of the knowledge of Christ in you and come to this faith? உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உங்கள் மூலமாக இந்த சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்தவர்கள் எத்தனை பேர்? இத்தனை விசுவாச வாழ்க்கையில் In so many years of faith life, how many people have been saved through you, and how many people have come to this faith life? காரணம் என்ன? What's the reason? உலகத்துல பல்வேறு இடங்களுக்கு நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, பல்வேறு இடத்துல ஜீவிக்கிறீங்க. ஆனாலும் கூட கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை உங்கள் மூலமாக இன்னும் வெளிப்படவே இல்லை. You're traveling throughout this world and you're living in so many places in this world, but till now the savor of the knowledge of Christ has not been revealed through you. அதற்கு காரணம் எரிகோவின் ராஜாவுக்கு இன்னும் தேவன் முடிவை உண்டாக்கவில்லை. The reason is that the Lord has not yet brought an end to the king of Jericho. ஆகவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. Therefore let us beseech the Lord from the bottom of our heart. இருக்கிற இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ளே காணப்படுகிற இந்த எரிகோவின் ராஜாவுக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டுமே. Right from the place where you are, and when you are hearing these words of God, you have to pray from the bottom of your heart saying, Lord, there must be an end to this king of Jericho which is found in me. நான் எழுத்தின்படியான அந்த வாசனை திரவியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. We should not give importance to the literal perfumes. அதே வேளையில் என்னுடைய சொந்த ஜீவியத்தில் காணப்படுகிற அந்த வாசனைக்கு நான் மரிக்க வேண்டும். At the same time, I should also die to the fragrance that is found in my personal life. அதாவது சொந்த பெயர், புகழ் இவைகளுக்காக கிரியை செய்கிற அனுபவத்துக்கு நான் மரிக்க வேண்டும். That is, I have been minded and I am toiling for my name and fame, and I should die for that.
இரண்டாவது அர்த்தத்துக்கு நாம் கடந்து போகிறோம். Now we are going to the second meaning. எரிகோ என்ற வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தம் சந்திரன் என்பதாகும். The second meaning for the term Jericho is moon. முதலாவதாக சந்திரன் என்று சொன்னால் விரும்பக்கூடிய காரியம். ஒரு காரியத்தை நம்ம விரும்புறோம், ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. The first meaning given for moon is something desirable but unlikely to be attained. ஒரு காரியத்தை விரும்புறோம், We desire something ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. but we are not able to attain it. அதாவது ஒரு எட்டாத பொருளுக்கு ஆசைப்படுறது, அத வேண்டுக்கு நம்ம சொல்றோம். எட்டாத ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோம், விரும்புறோம், அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், அடையணும்னு விரும்புறோம், ஆனா பெற்றுக்கொள்ள முடியல. The meaning is that we are aspiring for things that is beyond our reach and we are trying for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த எரியோவின் ராஜா சாக வேண்டும். This is what we say, that the king of Jericho should die. இப்ப நம்ம பரிசுத்தத்தை நம்ம விரும்பலாம், We desire holiness ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. but we are not able to receive it. இயேசு போல பரிசுத்தமாக மாறணும்னு நம்ம விரும்புறோம், We desire to be holy as Jesus is ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியல. but we are not able to attain it. அதான் எரிகோ. That is Jericho. இயேசு போல தாழ்மையா ஜீவிக்கணும் வாஞ்சிக்கிறோம், We desire to live humbly as Jesus ஆனா அந்த தாழ்மையின் சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியல. but we are not able to get the character of humility in us. இயேசு போல மற்றவங்களை மன்னிக்கணும்னு விரும்புறோம், We desire to forgive others like Jesus did ஆனா மற்றவங்களை மன்னிக்க முடியல, அந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியல. but we are not able to forgive others and we are not able to acquire that quality. இயேசு கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படியணும்னு விரும்புறோம், We desire to be obedient as Jesus was. சத்தியத்துக்கு 100% கீழ்ப்படியணும்னு விரும்புறோம், We desire to obey the truth 100%. பரிசுத்தவான்களுக்கு 100% கீழ்ப்படியணும்னு விரும்புறோம், We desire to be obedient to the saints 100%. ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியல. But we are not able to attain it. இதுதான் எரிகோ. This is Jericho. இந்த எரிகோவுக்கு தேவன் முடிவு உண்டாக்க வேண்டும். And God should bring an end to this Jericho. அப்படி தேவன் முடிவு உண்டாக்கினால் மாத்திரம்தான் நமக்கு எட்டாத உயரத்துல காணப்படக்கூடிய இயேசுவின் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And only if there is an end to this king of Jericho alone, we can receive that holiness of Jesus now which is beyond our reach. நமக்கு எட்டாத உயரத்துல காணப்படக்கூடிய இயேசுவின் தாழ்மையை, கிறிஸ்துவின் தாழ்மையை இந்த எரிகோவின் ராஜாவுக்கு தேவன் முடிவு உண்டாக்கினால் மாத்திரம்தான் அந்த கிறிஸ்துவின் தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Only if God brings an end to this king of Jericho alone, we can receive the humility of Christ which is now beyond our reach. கிறிஸ்துவை போல கீழ்ப்படிய வேண்டுமானால் இந்த எரிகோவின் ராஜாவுக்கு தேவன் முடிவு உண்டாக்கினால் மாத்திரம்தான் அந்த கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நமக்குள்ளே உருவாகும். If the Lord brings an end to this king of Jericho alone, we can receive the obedience of Christ. இயேசு தேவசித்தம் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். We desire to do the will of God as Jesus did. ஆனா செய்யறதெல்லாம் சுயசித்தம். But all we do is self-will. இதுதான் எரிகோ. This is Jericho. விரும்புறோம், ஆனா பெற்றுக்கொள்ள முடியல, அடைய முடியல. We desire it, but we are not able to attain it. அதைத்தான் பவுல் கூட ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். That is why Paul says in Romans chapter 7, I do not do the good that I will, but I do the evil that I would not. இதுதான் எரிகோ. This is Jericho. இந்த எரிகோவுக்கு தேவன் முடிவு உண்டாக்க வேணும். And God should bring an end to this Jericho. இப்ப பவுலுடைய வாழ்க்கையில முடிவு உண்டாக்குனதாக ரோமர் 8:2 படிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, வெறுக்கிற தீமையை செய்றேன். இதுதான் எரிகோ. ஆனா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி விட்டார். In Romans chapter 7, St. Paul says that I do not do the good that I like, but I do the evil that I would not. But in Romans chapter 8 verse 2, he says that there has been an end for the evil in my life. ரோமர் 7:19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அடுத்து ரோமர் 8:2. Romans 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பாவம் மரணம் என்பவர்களுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. Had made me free from the law of sin and death. இப்ப ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன செஞ்சு எனக்குள்ளே காணப்படுகிற பாவம் மரணம், அதான் விரும்பாதத விரும்புறத அவருக்கு செய்ய முடியல, வெறுக்கிறத செய்றார். He was not able to do the good that he would and was doing the evil that he would not, and thereafter the law of the spirit of life in Christ Jesus made him free from the law of sin and death. ஆனா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வரும்போது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன செஞ்சு அவரை பாவம் மரணம் என்பவர்களுடைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. But in chapter 8 verse 2 it is written, the law of the spirit of life in Christ had made him free from the law of sin and death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப எரிகோ என்ற வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தம் சந்திரன் என்பதாகும்.
சந்திரன் என்கிறதான வார்த்தையின் முதலாவது அர்த்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்னன்னு சொன்னா, ஒரு காரியத்தை நம்ம விரும்புகிறோம், ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Therefore, the second meaning for the term Jericho is moon. The first meaning for the term moon is something desirable but unlikely to be attained. விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அனுபவம் தான் எரிகோவா இருக்கிறது, எரிகோவின் ராஜாவா இருக்கிறான். The king of Jericho is the experience of not receiving the things that we desire. இந்த எரிகோவின் ராஜாவுக்கு என்றைக்கு தேவன் முடிவை உண்டாக்குகிறாரோ அன்றைக்கு நாம் விரும்பக்கூடிய காரியங்களை, இயேசுவின் பரிசுத்தத்தை விரும்பினால் அதை பெற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்துவின் தாழ்மையை விரும்பினால் அதை பெற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை விரும்பினால் அதை பெற்றுக்கொள்ளலாம். The day when the king of Jericho is being brought to an end by the Lord alone, we can receive the humility of Christ, the obedience of Christ and the holiness of Christ. இனி சந்திரன் என்கிற வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் என்னன்னு சொன்னால், The second meaning given for the term moon is நோக்கமின்றி, எந்த நோக்கம் இல்லாம சுற்றி திரிகிறது, moving about listlessly. இதுக்கு இதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அக்கறை இல்லாமல் காலத்தை நேரத்தை செலவழிப்பது, கழிப்பது. There is another meaning for the same term, spend time idly. எரிகோவின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருக்கிற வரைக்கும் சியோனாய் மாற வேண்டும், எருசலேமாய் மாற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நாம் ஜீவிக்க மாட்டோம். Until the king of Jericho is found in us, we won't have an aim to become Zion or Jerusalem. இயேசுவின் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், Receiving the holiness of Christ. எப்படியாயிலும் இயேசுவை போல பாடுபட வேண்டும், Somehow I should labor like Jesus. எப்படியாயிலும் இயேசுவை போல உயிர்த்தெழும்ப வேண்டும். Somehow I should resurrect like Jesus. பாருங்க, பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்தில் பவுல் தன்னுடைய நோக்கத்தை சொல்லுகிறார். In Philippians chapter 3 verse 10, St. Paul says about his aim. எப்படியாயிலும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, And somehow I should be conformable unto his death. பிலிப்பியர் 3:10. Philippians 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். That I may know him and the power of resurrection and the power of his sufferings, being made conformable unto his death. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க இங்க. See what St. Paul says here. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகணும். I should be made conformable unto his death. எப்படியாயிலும் இயேசு மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்தது போல நானும் எழும்ப வேண்டும். As Jesus rose up from the dead, I too should resurrect. அந்த நோக்கத்தோட வாழ்றது. And living with that ambition. எரிகோவின் ராஜா யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த நோக்கமே இருக்காது. And those who have the king of Jericho living in them will never have such an ambition. சும்மா பெயருக்கு கூட்டத்துக்கு வருவார்கள், பெயருக்கு சுத்திகரித்துக் கொள்வார்கள், பெயருக்கு ஜீவிப்பார்கள், பெயருக்கு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வார்கள். எப்படியாயிலும் ஆண்டவரை போல மாறணும் என்கிற நோக்கத்தோடு ஜீவிக்க மாட்டார்கள். Namesake they'll be coming to the meetings, namesake they will sanctify themselves, namesake they will live a Christian life, and they will never have an ambition to sanctify themselves. பாருங்க, கொரிந்தியர் தான் சொல்றாரு, லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். In Corinthians he says that I pressing towards the goal. எப்படியாயிலும் அந்த லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். And he says with desire I'm pressing towards the goal. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, And for the reason why I was apprehended. இப்போ நாம ஏன் இந்த சபைக்குள்ள வந்தோம்? Why did we come into this church? எதற்காக இந்த சபைக்குள்ள வந்தோம்? Why did we come into this church? எதற்காக இந்த ஊழியத்துக்கு வந்தோம்? Why did we come to this ministry? ஊழியத்துக்கு வந்தவங்க சியோனா மாறணும். Those who have come to this ministry should become Zion. விசுவாசிகளாய் வந்தவர்கள் எருசலேமாய் மாறணும். And those who have come as believers should become Jerusalem. அப்ப எப்படியாயிலும் அதை அடையும்படியாக அந்த நோக்கத்தோடு ஆசையா இந்த ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறேன். And because I have to apprehend this, and with that desire I'm running this race. ஆனா எரிகோவின் ராஜா உயிரோட யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த அனுபவமே இருக்காது. அந்த நோக்கத்தோடு ஆசையா இந்த ஓட்டத்தை ஓட மாட்டாங்க. But those who have the king of Jericho alive in them will never have this ambition in them, and they will not be pressing towards the mark with desire. Philippians chapter 3 verses 2. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். And now, not as though I have already attained, either were already perfect, but I follow after, that I may apprehend, for which also I am apprehend of Christ Jesus. சந்திரன் என்கிற வார்த்தைக்கு மூன்றாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நோக்கம் இல்லாமல், இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, இந்த நோக்கமே இல்லாமல் சும்மா சுற்றி திரிகிறது. And the third meaning for the term moon is that now we read that about an ambition
that is living without such an ambition, we are moving about listlessly. மறுபடியும் பிலிப்பியர் 3:12 தெளிவாக வாசிப்போம். Once again read Philippians chapter 3 verse 12 clearly. நான் அடைந்தாயிற்று நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Not as though I had already attained, either were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. எரிகோவின் ராஜா யாருக்குள்ள உயிரோடு இருக்கிறானோ அவங்களுக்குள்ள இந்த சுபாவம் இருக்காது. Those who have the king of Jericho alive in them will not have this nature. எதற்காக பிடிக்கப்பட்டார்களோ அதை மறந்துட்டு சும்மா அப்படியே சுற்றி திரிவார்கள். They will forget the reason as to why they were apprehended, and they will be moving about listlessly. இயேசுவை போல மாற வேண்டும். We have to become like Jesus. இயேசுவின் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive the holiness of Jesus. விசுவாசத்தின் பூரணம் எனக்குள்ள உண்டாக வேண்டும். And I should be perfected in faith. தேவசுத்தத்தின் பூரணத்தை நான் அடைய வேண்டும். I should attain the perfection in the will of God. கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட்ட பரிசுத்தத்தின் பூரணம் எனக்குள்ள உருவாக வேண்டும். The perfection in holiness that was found in Christ should be formed in me. கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட்ட தேவன்பின் பூரணம் எனக்குள்ள உருவாக வேண்டும். And the perfection in the love of God that was found in Christ should be formed in me. இந்த நோக்கத்தோடு இந்த வாழ்க்கையை வாழாம பெயருக்காக கடமைக்காக அப்படியே காலத்தை கழிச்சு வருஷங்களை கழிச்சு நேரங்களை கழித்து அப்படியே பேருக்காக ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை பெந்தோஸ்தே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். Without living with this ambition in them, namesake they will be living a Christian life and a Pentecostal life, just whiling away the time, hours and years. தேவன் கொடுக்கிற சமயங்களையும் நேரங்களையும் காலங்களையும் அக்கறையின்றி கழிப்பார்கள். They will carelessly spend the hours, years and time which God has given them. நோக்கமின்றி சுற்றித் திரி அக்கறையின்றி காலத்தை கழி. இதான் இரண்டாவது அர்த்தம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். The second meaning given for the term moon is move about listlessly or spend time idly. நோக்கமில்லாம சுற்றி நடப்பது, நோக்கமில்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது. Moving about listlessly, that is living a Christian life without any aim. பவுல் எவ்வளவு தைரியமா சொல்ற பாருங்க. எதற்காக பிடிக்கப்பட்டனோ கர்த்தர் எதற்காக என்னை ரட்சித்தாரோ இந்த அனுபவத்துல கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் லெக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். And St. Paul was able to boldly declare that he was pressing towards the mark to apprehend that for which he was apprehended of Christ. அந்த நோக்கத்தை அடைய என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கணுமோ தேவனோட இருக்கணுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்யணும்? தேவனோட இருக்கணும். To attain that goal, we have to be in God's presence praying as much as possible. அக்கறையின்றி காலத்தை கழிப்பது, நேரங்களையும் காலங்களையும் வீணாக செலவழிப்பது. Spending time carelessly and idly. வேதம் என்ன சொல்கிறது? What does the Lord say? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால். As the days are evil. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். Redeem the time as the days are evil. அப்ப எரிகோவின் ராஜா யாருக்குள்ள இருக்கிறானோ அவன் நேரத்தை வீணாக்குவான், காலத்தை வீணாக்குவான். தேவன் கொடுக்கிற ஆயுசின் நாட்களை, ஆயுசின் வருஷங்களை அவன் வீணாக்கி கொண்டே இருப்பான். Those who have the king of Jericho alive in them, they will be wasting the hours, time and day given by the Lord, and they will also be wasting the years given unto them and the lifespan that has been given unto them. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? வேதம் என்ன சொல்கிறது? But what does the Lord and the scripture say? நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. The days are evil. கொடுக்கப்படுகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். You have to redeem the time. அந்த காலம் என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு அர்த்தம் ஒவ்வொரு மணிப்பொழுதையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். Many meanings have been given for the term time, and among that one is you have to make use of every second, every minute and every hour given unto you. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். For God gives importance to every minute. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். He is giving importance to every minute. அந்த நிமிஷத்துல ஒரு வினாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். And he also gives importance to every second in that minute. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப வாசிங்க இந்த வசனத்தை. நாட்கள் பொல்லாதவைகளானபடினால். எபேசியர் 5:16. Ephesians chapter 5 verse 16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeeming the time because the days are evil.
ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை எப்படி விளங்கிக் கொள்கிறோம்? How can we understand that God gives importance to every minute? 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை வாசிக்கும்போது In 1 Corinthians chapter 15 we read, இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்? how are we being taken up in the secret coming of Jesus? ஒரு நிமிஷத்திலே, In a moment, ஒரு இமைப்பொழுதிலே. in a twinkling of an eye. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 15:51. 1 Corinthians chapter 15 verse 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I show you a mystery. We shall not all sleep, but we shall all be changed in a moment, in the twinkling of an eye, at the last trump. For the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். In a moment, in the twinkling of an eye, we shall be changed. அந்த இமைப்பொழுதுக்கு கூட, இந்த இமைப்பொழுது, இந்த இமை அசைகிற அந்த பொழுதுக்கு கூட ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். Therefore, for the twinkling of an eye, that is the fluttering of the eyelids also, God is giving importance. இந்த இமைப்பொழுதுல தான் நம்ம பறந்து போக போறோம். And in this fluttering of an eye, we are going to fly away. அப்ப தேவ சமூகத்துல நீங்க 2 மணி நேரம் இருக்கிறீங்கன்னா அதுல உள்ள ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க வீணாக்காம அவரோடு உறவாட வேண்டும். Therefore, if you are in God's presence for 2 hours, you should be conversing with the Lord even without wasting a single minute. ஆனா அந்த எரிகோவின் ராஜா யாருக்குள்ள இருக்கிறானோ, But when the king of Jericho is present in a person, அவன் என்ன செய்வான்? உயிரோட இருந்த எரிகோவின் ராஜா இப்ப எனக்குள்ள உயிரோட இருந்தால் தேவன் கொடுக்கிற இந்த ஆயுசு நாட்களையும் வருஷங்களையும் காலத்தையும் இந்த மணியை நம்ம என்ன செய்வோம்? வீணாய் கழிப்போம். suppose the king of Jericho is present in me, I will be wasting away the time, moments, time and hours and life that the Lord has given to me. அப்படி தன்னுடைய ஜெபத்திலே ஒத்துக்கொண்டு ஜெபித்ததான, இப்ப நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டாதெல்லாம் நம்முடைய பதில் உள்ள தோல்வி என்னன்னா நம்ம ஒத்துக்கொள்றது இல்ல. ஆனால் தன்னுடைய ஜீவியத்திலே ஒத்துக்கொண்ட ஒரு பரிசுத்தவானை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The mistake on our part is that we do not acknowledge all those things, but let me tell you of a saint who acknowledged his error. ஒரு நாளை குறித்தல்ல, ஒரு மாதத்தை குறித்தல்ல, ஒரு வருஷத்தை குறித்தல்ல, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீணா போய்விட்டது ஆண்டவரே என்று ஜெபித்த ஒரு பரிசுத்தவான். He was a saint who prayed that I have wasted all my life. யார் அந்த பரிசுத்தவான்? Who was that saint? மோசே. It was Moses. தன்னுடைய ஜெபத்திலே சொல்லுகிறார் 90ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். He says it as a prayer in Psalm 90 verse 9. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. எங்கள் நாட்கள் பிரிச்சு சொல்றார் பாருங்க. எங்கள் நாட்கள் எல்லாம், எங்கள் நாட்கள், எத்தனையோ நாட்களை கொடுத்தீர், எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் போய்விட்டது. உம்மை கோபமூட்டக்கூடிய காரியத்தை தான் நாங்கள் செய்து வந்தோம். See here he is splitting up and saying, for all our days are passed away in the wrath. எங்க நாட்கள் எல்லாம், நீர் கொடுத்த எல்லா நாட்களையும் உமக்கு கோபம் உண்டாக்கி நாங்கள் ஜீவித்தோம். All the days that you have given unto us, we have passed it away in the wrath. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ஒரு கதையை போல நீர் எங்களுக்கு கொடுத்த வருஷங்களை எல்லாம் கழித்து போட்ட ஆண்டவரே. We have spent our years that you gave us as a tale that is told. For all our days are passed away in thy wrath, we spent our years as a tale that is told. உதாரணமாக இந்த சத்தியத்துல நம்ம 30 வருஷம் ஆச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்க. For example, suppose it's 30 years since we come into this faith. இப்போ உங்களை யாராயிலும் இந்த சத்தியத்துல 30 வருஷம் ஆச்சு. Suppose somebody among you is 30 years in this faith. இந்த 30 வருடத்துல பவுல் சொல்றது போல என்ன நோக்கத்துக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை அடையும்படி நான் ஜீவித்திருக்கிறேன். அதாவது கிறிஸ்துவின் பூரணம், விசுவாசத்தின் பூரணம். இந்த 30 வருஷத்துல நான் விசுவாசத்தின் பூரணத்தை பெற்றுக்கொண்டேன், அல்லது தேவசுத்தத்தின் பூரணத்தை பெற்றுக்கொண்டேன், அல்லது பரிசுத்தத்தின் பூரணத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த 30 வருஷத்துல நான் ஆண்டவரை போல மாறிக்கிட்டு இருக்கிறேன். How many of you can say that in these 30 years I have apprehended for what I was apprehended of Christ, and I have tried to attain the perfection in the will of God, perfection in faith and perfection in holiness. மோசேயை போல நீங்கள் சொல்லுகிறீர்களோ இல்லையோ, இந்த வசனத்தை பேசுகிற இந்த வேளையில் தானே நான் என்னை ஒத்துக்கொள்கிறேன். ஒரு கதையை போல என் வருஷங்களை கழித்து போட்டேன், என்னுடைய நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் போய்விட்டது ஆண்டவரே. You may acknowledge it or not, but even when I am speaking these words, I am telling, as Moses said, for all our days are passed away in the wrath, we spend our years as a tale that is told. அதற்கு காரணம் என்ன? What's the reason for that? இப்படி ஒரு வாழ்க்கையை மோசே வாழ்ந்ததுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்ததுக்கும் நான் வாழ்ந்ததுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த எரிகோவின் ராஜா.
The reason why Moses, the Israelites, and even today we are living a life like this is the king of Jericho. இந்த வருடத்தின் கடைசியில் நாம் ஒவ்வொருவரும் தவிப்போமாக. Let every one of us groan at the end of this year. ஆண்டவரே, எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த எரிகோவின் ராஜாவுக்கு ஒரு முடிவு உண்டாக்க வேண்டுமே. Oh Lord, there should be an end brought to this king of Jericho who is dwelling in me. இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் எரிகோவின் ராஜாவை மேற்கொண்டது போல நானும் கூட இனி வரக்கூடிய நாட்களில் இந்த எரிகோவின் ராஜாவை மேற்கொண்டு எந்த நோக்கத்துக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்துக்காக ஜீவிக்க வேண்டும். I too should overcome this king of Jericho as Joshua and the Israelites were able to overcome, and I should also live and be apprehended for what I was apprehended of Christ. கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இனி வேண்டாம். I need not lead a Christian life for name's sake. பெயருக்காக ஒரு பெந்தகோஸ்தே வாழ்க்கை இனி வேண்டாம். And I should not have a Pentecostal life for name's sake. இயேசுவுக்காக ஜீவிக்க என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரை பிடித்தாரோ அந்த நோக்கத்தை விலகிக் கொண்டு அவருக்காக ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். Help me to live a life as per the plan and ambition of God, as to the reason why God has apprehended me. எங்கள் வருஷங்கள் எல்லாம் ஒரு கதையை போல கழித்து போட்டோம் ஆண்டவரே. Lord, we have spent all our years as a tale that is told. எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் போய்விட்டது. All our days are passed away in the wrath. எரியோவின் இரண்டாவது அர்த்தம் சந்திரன், அதுல இரண்டாவது அர்த்தம் The second meaning for the term Jericho is moon, and in that the second meaning is this. ஒரு விதத்துல சொல்ல போனா எரிகோ என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். In one way we can say this is a meaning for term Jericho. நோக்கம் இல்லாமல் சுற்றி திரிவது. Moving about listlessly. இப்ப உலக பிரகாரமா பாருங்க, யாருக்கு எந்த நோக்கம் இல்லாம அவங்க வாட்டுக்கு சுற்றி நடப்பாங்க. எந்த லட்சியம் இல்லாம சுத்தி நடப்பாங்க. We can see the people in this world, many of them were moving about without any purpose in their life. அதுபோல இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த நோக்கமும் இல்லாம எந்த லட்சியம் இல்லாம அப்படியே பேருக்கு சுத்திட்டு இருக்கிறோம். Similarly, in our Christian life also, we are just moving about without any purpose or ambition. ஆண்டவரிடத்தில் எதையாயிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive something from the Lord. கதற வேண்டும். We have to cry aloud. ஆண்டவரே, எனக்குள்ள தாழ்மை இல்ல. Lord, I do not have the humility in me. எனக்குள்ள பரிசுத்தம் இல்ல. I do not have the holiness in me. எனக்குள்ள கீழ்ப்படிதல் இல்ல. I do not have the obedience in me. உம்மை போல மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ள இல்ல. Lord, I do not have the forgiving nature which was found in you. உம்மை போல சாந்த எனக்குள்ள இல்ல. Lord, I do not have your meekness. எதையாயிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக எத்தனை பேர் கதறணும். அந்த நோக்கத்தோட எத்தனை பேர் கூட்டத்துக்கு வந்தோம். இந்த கூட்டத்துக்கு எந்த நோக்கத்தோட வந்தீங்க? How many of us have come to these meetings with such an aim and are crying out unto the Lord? இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது பெயரளவுக்குள்ள கூட்டங்களாய் மாறாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. Let Lord protect us so that these sanctification meetings do not become namesake meetings in our life. இனி ஒரு வருடத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையிலும் கொடுத்தால் இந்த டிசம்பர் மாதத்துல இப்படி சுத்திகரிக்கிறதுக்காக நம்முடைய குறைவுகளை அறிக்கை பண்ணுவதற்காக உட்காராதபடிக்கு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. If graciously the Lord grants us the year for you and me, and at the end of that year in December we should not sit for sanctification as we have sat now. ஒரு முறை கூட நான் எரிகோ என்ற வார்த்தைக்கு சுருக்கமாக அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறேன். But once again I want to brush them up. முதலாவது வாசனை உள்ள. First is fragrant. எரிகோ என்றால் வாசனை. When we say of Jericho, it's fragrant. எழுத்தின்படியான வாசனை பொருள்கள் இருந்து நாம் விடுதலை பெறணும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இந்த வாசனை திரவியங்களுக்கு உலகத்தாரை போல் அடிமைப்பட்டு என்ன செய்றாங்க? தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வாசனை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். Literally we must get delivered from these perfumes, for we see we children of God also are like the children of the world. We are enslaved to these perfumes. அடுத்து வாசனை என்ற வார்த்தை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு வாசனை இருக்கிறது. Next, when we say of fragrance, every man has an individual fragrance of his own. அது அவருடைய பெயர், அவருடைய புகழை காட்டுகிறது. That shows his name and fame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்களே. Jacob, looking unto his children, said, "Thou have troubled me and made me to stink." அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அடைந்தால்தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். If we endure reproaches for the sake of Christ alone, we can go to heaven. ஆனால் இந்த எரிகோவின் ராஜா உயிரோடு இருக்கிற வரையிலும், தேவன் அந்த எரிகோவின் ராஜாக்கு முடிவை உண்டாக்காத வரையிலும் நாம் ஒருபோதும் நிந்தையை அடைவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க மாட்டோம். As long as the king of Jericho is present in us, and until the Lord brings an end to the king of Jericho, we will not be able to endure reproaches in our life. இரண்டாவது வாசனை என்று சொல்வ இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து சொல்கிறார்கள், பார்வோனுக்கு முன்பாகவும்
இந்த எகிப்தின் ஜனங்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து விட்டீர்களே என்று சொன்னார்கள். And second, when we say of fragrance, the Israelites said unto Moses, Thou hast made our fragrance to be abode by Pharaoh and his people. தேவ சித்தம் செய்ய வேண்டும், தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு பதிலாக எங்கள் வாசனையை கெடுத்து விட்டீர்களே என்கிற எண்ணம் தான் அவர்களுக்குள்ளே உண்டாயிருந்தது. Instead of having a mind of doing the will of God and walking in the ways of the Lord, their thought was about their fragrance being abode by Pharaoh and the Egyptians. ஆகவே எரிகோவின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் ஒருபோதும் தேவனுடைய வழிகளில் நடக்க முடியாது, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. Therefore, until the king of Jericho is present in us, we cannot walk in the ways of the Lord and we cannot execute the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த வாசனையை தேவன் முற்றிலுமாய் அழித்து போடும்போது, முடிவு உண்டாக்கும் போது மூன்று முக்கியமான வாசனைகளை அவர் நமக்குள்ளே கொடுக்கிறார். Then when the Lord destroys these fragrance in us and brings an end to this fragrance, God gives us three important fragrances. முதலாவது லீபனோனின் வாசனை அல்லது லீபனோனில் உள்ள திராட்சரசத்தின் வாசனை. First is the smell of Lebanon or the scent of the wine of Lebanon. திராட்சரசம் என்று சொல்லும்போது அதுக்கு பல ஆவிக்குரிய அது ஒரு சந்தோஷ ஜீவியத்தை காட்டுகிறது. When we say of wine, it shows the life of joy. கர்த்தருக்காக சந்தோஷமாய் ஜீவிப்பது, சத்தியத்துக்காக சந்தோஷமாய் ஜீவிப்பது, இன்னும் பல்வேறு சந்தோஷத்தை இது வெளிப்படுத்துகிறது. Living with happiness for the sake of the Lord and living with joy for the sake of the truth and many other such happiness. இரண்டாவது வாசனை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஒரு வாசனை. The second fragrance is the fear of the Lord. That too is a fragrance. ஏசாயா 11:3 அப்படி படித்தோம். We read that in Isaiah chapter 11 verse 2 in English. மூன்றாவது ஒரு வாசனையை உண்டாக்குறார் ஆண்டவர். The Lord forms the third fragrance. நம் மூலமாக நாம் எந்த இடத்துக்கு போனாலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். Wherever we go, he is manifesting the savor of the knowledge of Christ through us. இனி எரிகோ என்றதான வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் சந்திரன் என்பதாகும். Next, the second meaning for the term Jericho is moon. சந்திரன் என்கிற வார்த்தைக்கு இரண்டு முக்கியமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are two more important meanings have been assigned for the term moon. முதலாவதாக சந்திரன் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நம்ம விரும்புறோம் ஆனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. The first meaning given for moon is the thing that we desire but we are not able to attain it. பரிசுத்தமா ஜீவிக்க விரும்புறோம் ஆனா அந்த பரிசுத்தத்தை அடைய முடியல. We like to live holy but we are not able to attain it. அதான் எரிகோ. That is Jericho. அந்த ராஜாவுக்கு தேவன் முடிவு உண்டாக்கினால், if God brings an end to that king, அப்ப நம்ம இயேசுவின் பரிசுத்தமாய் இயேசுவை போல பரிசுத்தமா வாழ்ந்து விரும்பினா என்ன செய்யலாம்? உடனே வாழ்ந்து விடலாம். if we desire to lead a holy life like Jesus, immediately we can pursue that. இந்த எரிகோ ராஜாவுக்கு தேவன் முடிவு உண்டாக்கினால், if God brings an end to this king of Jericho, கிறிஸ்துவை போல மனத்தாழ்மையா இருக்கணும் நம்ம வாஞ்சிக்கிறோம், உடனே ஜீவித்து விடலாம். we desire to have a humility of mind as Christ had, and immediately we will be able to do that. எரிகோ ராஜாவுக்கு முடிவு உண்டாக்கினா தான் அந்த வாழ்க்கையை நம்ம அடைய முடியும். Only if an end is brought to the king of Jericho alone we can lead that life. அப்ப எரிகோ என்ற அர்த்தம் என்னன்னா, ஒரு காரியத்தை விரும்புறோம் ஆனா அதை பெற்றுக்கொள்ளவே முடியல, எட்டாத உயரத்துல இருக்குது. That the meaning for the term Jericho is something desirable but unlikely to be attained, that is it is higher above or beyond our limit. அதாவது இப்ப பூமியிலிருந்து அந்த சந்திரன் எவ்வளவு உயரத்துல இருக்குதோ அதுபோல இயேசுவை போல பரிசுத்தமா மாறணும், இயேசுவை போல தாழ்மையா ஜீவிக்கணும் நம்ம விரும்புறோம் ஆனா அதை அடைய முடியல, அது எட்டாத ஒரு உயரத்துல இருக்குது. We want to live a holy life like Jesus, or we want to be humble like Jesus, but it is as though a moon that is very very far away from this earth. இதான் எரிகோ என்ற வார்த்தையின் அர்த்தம். This is the meaning of the term Jericho. அப்ப இந்த எரிகோ ராஜாவுக்கு தேவன் முடிவு உண்டாக்கும்போது, when God brings an end to this king of Jericho, அப்ப அந்த சந்திரன் எங்க இருக்கும்? நம்முடைய கையில இருக்கும். the moon will be in our hand now. ஒரு காலத்துல எட்டாத உயரத்துல காணப்பட்ட இயேசுவின் பரிசுத்தத்தை இப்ப நம்ம ஜீவியத்துல இருக்கோம். Once upon a time the holiness of Jesus was beyond our reach, but now it's in our hands. இயேசுவின் பரிசுத்தம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும். The holiness of Jesus will be in our life. இயேசுவின் தாழ்மை நம்முடைய அனுபவத்தில் இருக்கும். The humility of Jesus will be our experience. இயேசுவை போல கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். We will be found as obedient as Jesus. இயேசுவை போல மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். We will be able to forgive others as Jesus forgave. இயேசுவை போல தேவன்பினால் நிறைந்து நாம் ஜீவிப்போம். We will be filled with the love of God as Jesus was filled. எரிகோ ராஜாவுக்கு முடிவு உண்டானால் மாத்திரமே இது சாத்தியம். All these are possible only if there is an end for the king of Jericho. இரண்டாவது அர்த்தம் என்னன்னு சொன்னால், The second meaning given for the term moon is நோக்கமின்றி சுற்றி திரிவது. moving about listlessly. அதுக்கு நாம் என்ன பார்த்தோம்? What did we see for that? பவுல் என்ன சொல்றார்? பிலிப்பியர் 3:10, எப்படியாயிலும் அவரை போல மரணத்தை அடையணும்,
அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகணும். In Philippians chapter 3 verse 10, St. Paul says, I must be made conformable unto the death of Jesus. இயேசுவை போல உயிர்த்தெழும்ப வேண்டும். I have to resurrect like Jesus. எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக ஆசையா தொடர்கிறேன். And I have to follow as to for what I was apprehended of. அப்ப இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை, இந்த பெந்தகோஸ்தே வாழ்க்கையை ஒரு நோக்கத்தோட வாழ்வது. Therefore, we have to live this Christian life and this Pentecostal life with an aim. ஒரு ஜெபத்துல உட்கார்ந்தா ஒரு நோக்கத்தோட ஜெபிப்பது. When we sit in a prayer, we have to have a goal for that. இப்ப பாருங்க, ராத்திரி முழுவதும் யாக்கோபு ஜெபித்தான். Jacob was praying all night. ஒரு இரவு முழுவதும் ஜெபித்தான். He prayed the whole night. ஆனா அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. And his aim was fulfilled. நீ என்னை ஆசீர்வதித்தாலொழிய நாம போகப்படுறது இல்லை, நான் எழும்புறதில்ல. ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு நான் போகட்டும்ன்றார். The Lord said unto him, leave me, let me go. பொழுது விடுகிறது, நான் போகட்டும். It is dawn, so let me go, he said. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜனங்கள் நடமாடுவார்கள். In a short while the people will be coming around. ஆனா இவனுக்கு அது விஷயம் இல்ல. But that was not a matter for him. பொழுது விடிந்த எனக்கு என்ன? What will they be happening if the day is breaking? என்ன நோக்கத்துக்காக இந்த ஜெபத்துக்கு வந்தேன்னா அந்த நோக்கம் நிறைவேறலையே. The aim for you to come to this prayer has not been fulfilled in your life. நான் யாக்கோபா வந்தேன். I came as Jacob. இந்த ஜெபம் முடியும் போது நான் இஸ்ரவேலா மாறி இருக்கணும். At the end of this prayer I should have become Israel. நீ என்னை இஸ்ரவேலாய் மாத்துகிற வரையிலும் நான் உம்மை விடுறது இல்ல. I will not leave you except you change me as Israel. கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord do? அவனை இஸ்ரவேலாய் மாத்தி விட்டார். He had changed him as Israel. இப்படி நம்ம ஒரு தேவ சமூகத்துக்கு வரும்போது நோக்கத்தோட வந்துடணும். நோக்கத்தோட நீங்க வந்து உட்காரும் போதே ஒரு நோக்கத்தோட இருக்கணும். ஜெபிக்கும் போது ஒரு நோக்கத்தோட ஜெபிக்கணும். In this way, when you come to the presence of God, you must come with the aim, and when you pray also you must have an aim in you. ஆனா இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற ஆராதனை எப்படி இருக்குது? But how is the service that we do today? இன்றைக்கு காலை ஆராதனையில வந்து தேவனிடத்துல போராடி எதை பெற்றுக்கொண்டோம்? After coming to the service this morning, what did we get of the Lord after striving with him? இன்றைக்கு விடுங்க. Leave today. இந்த 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனிடத்துல போராடி என்ன நோக்கத்தோடு ஜீவித்து எதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? In this 30 years or 20 years or 40 years of Christian life and Pentecostal life, what have we received from the Lord? இயேசு பரிசுத்தத்தின் பூரணத்தை பெற்றுக்கிறோமா? Have we become perfect in the holiness of Jesus? அன்பின் பூரணத்தை பெற்றுக்கிறோமா? Have we received the perfection in the love? தேவசுத்தத்தின் பூரணம் உண்டாயிருக்கிறதா? Is the perfection in the will of God formed in our lives? விசுவாசத்தின் பூரணம் உண்டாயிருக்கிறதா? Is the perfection in faith found in our lives? இந்த 4 பூரணத்துல ஏதாயிலும் ஒரு பூரணம் இந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில உண்டாயிருக்கிறதா? Out of the 4 perfections, have we received any one perfection in so many years of faith life? ஜெபஜீவி இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்கிற அனுபவம் உண்டாயிருக்கிறதா? Or have we got a prayer life or the experience of praying as Jesus prayed? நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாயிருக்கிறது? What is formed in our life? காரணம் என்ன? What's the reason? ஏன் உண்டாகவில்லை? Why didn't we receive those things? நோக்கத்தோடு நாம் ஜீவிக்கவில்லை. We did not live with an aim. ஏதோ கிறிஸ்துவ வாழ்க்கை நோக்கம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ வர்றோம், ஏதோ போறோம், பெயர் அளவுக்கு வர்றோம் போறோம். Without any purpose we are leading this Christian life. Namesake we are coming and just leaving. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் நாட்கள்ல ஏதாயிலும் ஒரு காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தர வேண்டும் ஆண்டவரே, எப்படியாவது நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று வைராக்கியத்தோடு எத்தனை பேர் வரப்போகிறீர்கள்? How many of you are going to come with a zeal to these sanctification meetings saying, Lord, somehow or the other you must give at least one thing in my life? எரிகோவின் ராஜா எனக்குள்ள உங்களுக்குள்ள உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா கூட்டத்துக்கும் நம்ம வந்திருப்போம். ஆனா ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்காது. Until the king of Jericho is alive in us, we would have come to all these meetings, but you and I would have received nothing. காரணம் நோக்கம் இல்லாம ஏதோ கடமைக்காக பேருக்காக இந்த கூட்டத்துக்கு நானும் போனேன்னு சொல்றதுக்காக வந்திருப்போம். The reason is that without any purpose we have come to these meetings saying, let me also go to the meeting. எரிகோவின் ராஜாவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை கேட்டு வாஞ்சிக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கே முடிவு உண்டாக்குவாராக. Right today, let God bring an end to the king of Jericho in the lives of you and me who are listening to this word of God now. பவுலை போல நாமும் முழங்குவோமாக தைரியமாக இந்த உலகத்திலே எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதற்காக பிடித்தாரோ அந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Let us also boldly trumpet like St. Paul saying, I am living a life in this world as to the reason or as per the reason why the Lord has called me. அந்த இலக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடர்ந்து கொண்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில In my life I am pressing towards that goal. நான் முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணுகிறது இல்ல. I do not think that I have attained. அடைந்தாயிற்று என்கிற எண்ணம் எனக்கு இல்ல. I do not think that I have attained. இன்னும் அவரை போல மாறணும் என்கிற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். And with the thought in my mind that still I have to become like him, still I have to become like him, I'm running my race. எரிகோவின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற வரைக்கும்
நோக்கமில்லாமல் நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை சுற்றி திரிந்து கொண்டிருப்போம். Until the king of Jericho is alive in our lives, we will be moving about listlessly in this Christian life without any solid purpose. அடுத்து அக்கறை இல்லாமல், எந்த அக்கறை இல்லாமல் காலத்தையும் நேரத்தையும் வீணாய் செலவழிப்பது. Next is spending days and time without any care, that is idly. இப்ப இந்த கூட்டத்துல 2 மணி நேரம் உட்கார்ந்திருக்கிறோம்னு சொன்னா அக்கறை இல்லாமல் தேவ சமூகத்தில் இருப்பது. Now if you have come to these meetings and are staying 2 hours in God's presence, carelessly we are spending the time. பொறுப்பில்லாமல் இருப்பது. Without any responsibility. வாயை திறக்க வேண்டிய நேரத்தில் திறப்பதில்லை. When we are expected to open our mouths, we keep it shut. துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிப்பதில்லை. When we are expected to praise the Lord, we do not do that. ஆவியில் களிகூர வேண்டிய நேரத்தில் களிகூறுவதில்லை. When we are expected to rejoice in the Spirit, we do not rejoice in the Spirit. பாடல்களை பாடுகிற நேரத்தில் பாடுவதில்லை. When songs are being sung, we do not sing. வசனங்களை கேட்கிற நேரத்தில் கேட்பதில்லை. இப்ப இங்க உட்கார்ந்திருப்பாங்க, கவனம்லாம் எங்கேயாவது இருக்கும். When we are listening to the word of God, also carelessly we'll be listening. Our mind will be roaming here and there. இப்ப சவுல் பாருங்க, சவுல் தேவ சத்தத்தை கேட்டார். Saul listened to the word of God. இந்த சவுல் பவுலாய் மாறின சவுல். Saul, who later became Paul. அவரோட ஏராளமான பேர் இருந்தாங்க. Many people were along with him. அவங்களும் பயந்தாங்க, நடுங்குனாங்க. They also feared and trembled. ஆனா சவுல் சொல்றாரு, என்னோடு பேசினுடைய சத்தத்தையோ என் கூட இருந்தவங்க கேட்கலன்றார். But St. Paul says, those who were along with me were not able to hear the voice that I heard. இங்க இத்தனை பேர் கூடி வந்திருக்கீங்க. So many of you have gathered here. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசுறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. And many of you cannot recollect what I have spoken till now. காரணம் என்ன? Was the reason? அக்கறையின்றி நேரத்தை செலவழிப்பவர்கள். Those who spend the time idly. கவனமாய் தேவனுடைய வார்த்தையை ஜாக்கிரதையாய் கவனிப்பதல்ல. They do not carefully or diligently hearken to the voice of God. எபிரேயர் 2:1 எழுதப்பட்டிருக்குது, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டுமா. In Hebrews chapter 2 verse 1 it is written, we ought to give more earnest heed to all the things which ye have heard, lest at any time we should let them slip. இன்றைக்கு உன்னை நோக்கி அனுப்பப்படுகிறதான அந்த பூரண உபதேசங்களை, சத்தியங்களை நீ இப்படி மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கிறாயா? Today are you diligently hearkening to the truths and doctrines that have been sent unto you? அக்கறையின்றி காலத்தை கழிப்பவர்கள். Those who spend time carelessly. அதைத்தான் நாம் படித்தோம், நாட்கள் பொல்லாதவைகளானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். That is why we read from the scripture, redeeming the time because the days are evil. தேவ சமூகத்தில் 2 மணி நேரம் இருந்தால் அது ஒரு செகண்ட கூட வீணாக்க கூடாது என்கிற எண்ணம் நமக்கு உண்டாக வேண்டும். We should have a thought, if we come to God's presence and stay there for 2 hours, we shouldn't waste even a second. அந்த 2 மணி நேரத்துல 100க்கு 100, அந்த 2 மணி நேரம் 100க்கு 100 நான் தேவனோட இருந்திருக்கணும், தேவனை ஆராதித்திருக்க வேண்டும். And throughout that 2 hours, 100% we should have been with God and we should have served God. ஆனால் மோசே சொல்லுகிறார், But Moses said, எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் போய்விட்டது. we have passed our years in your wrath. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். And we have spent our years as a tale that is told. இனி சுருக்கமாக 2வது ராஜாவை குறித்து சில நிமிஷங்களிலே நான் முடித்து விடுகிறேன். And let me give you a very short description about the second king. 2வது ராஜா ஆயி ராஜா. Second is the king of Ai. ஆயி என்கிற வார்த்தையின் அர்த்தம் ரூயின் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The meaning of the term Ai is ruin. ரூயின் என்று சொன்னால் முழு அழிவு அல்லது முற்றிலும் பாழாக்குவது. When we say of ruin, the meaning is severe damage or destruction. முழு அழிவு, Total destruction. நாம் ஒருபோதும் மற்றவருடைய ஜீவியம் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. We should never be the cause of the destruction of the life of others. ஆயி என்கிற ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிப்போம், மற்றவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்து விடுவோம். If the king of Ai is present alive in our lives, we will be destroying our spiritual life as well as the spiritual life of others. இப்போ உதாரணமாக சினிமா பார்க்க தெரியாத ஒரு ஆளுக்கு உலகத்தில் ஒரு ஆள் சினிமா பார்க்க கற்றுக் கொடுக்குறாங்க. உலக பிரகாரமா நான் சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு ஆளுக்கு புகை பிடித்து பழக்கம் இல்லை, ஒரு சிகரெட் பிடிக்கிற என்ன செய்யறான், இன்னொருத்தனுக்கு புகை பிடிக்க கற்றுக் கொடுக்குறான். ஏய் சும்மா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. அதுல குடிப்பழக்கம் இல்லாத ஒரு ஆளுக்கு குடிப்பழக்கத்தை கற்றுக் கொடுத்து அவனை நாசமாக்குவது. I am giving explanation with the examples of the people of this world. Suppose a person hasn't viewed any pictures till then, another person coming and teaching him to go for cinemas, or else if a person is not used to smoking, he is a teetotaler, another person teaches him how to smoke, or if he isn't a drunkard, the other person is introducing him to liquor. தன்னுடைய ஜீவியத்தில் முற்றிலுமா அழிப்பது, மற்றவங்களுடைய ஜீவியத்தை அழிப்பது. Totally destroying his life as well as the life of others. சிலர் பாருங்க, சில கதைகளை இங்க கேட்டு அங்க கேட்டு சிலர் குறித்து அவதூறான காரியங்களை
பாவம் சம்பந்தப்பட்ட காரியங்களை, தூஷணமான காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, மற்றவங்க மைண்ட்ல ஏத்துவாங்க. அப்ப இவங்க தானும் அழிந்து அதை யாரை கேட்க பண்றாங்களோ அவங்க ஜீவியத்தையும் அழித்து விடுறாங்க, நாசம் பண்ணிடுறாங்க. Certain people will be knowing the life or the slanders found in the life of others and will be carrying those tales to others who were unaware of that, and thereby they will be corrupting their mind. That is, they are destroying their own lives and also destroying the life and mind of others. எழுத்தின்படியாக ஒரு பட்டணத்தையே நாசம் பண்ணினான ஒரு மனிதனை நான் சொல்லுகிறேன். பட்டணம் என்று சொல்லுவோம், அந்த ஜனங்களை நாசம் பண்ணினவன். நியாயாதிபதிகள் 9:45 வாசிப்போம். In Judges chapter 9 verse 45 we read of a person who literally spoiled another city or the inhabitants of the city. அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். And Abimelech fought against the city all the day, and he took the city and slew the people that was therein, and beat down the city and sowed it with salt. பட்டணத்தில் உப்பு விதைத்தானா, விளைச்சல் இல்லாமல் போகும்படி, விளைச்சலை கெடுக்கும்படி உப்பை விதைத்து விட்டான். He had sowed salt in the land so that the land becomes desolate and is not prosperous. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு பட்டணம். Each child of God is a city. 87ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய பட்டணம் என்று வாசிக்கிறோம். ஓ தேவனுடைய நகரமே உன்னை குறித்து, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். In Psalm 87 it is written that every child of God is a city of God. It is written, O city of God, glorious things are spoken of thee. 87:3. சரி வேண்டாம், வாசிக்கணும். அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை தான் ஒவ்வொரு பட்டணம். Every child of God is a city. இன்றைக்கு சிலர் என்ன செய்றாங்க, சில தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள சத்தியத்தை விதைப்பதற்கு பதிலாக, ஆவிக்குரிய திவ்ய சுபாவங்களை விதைக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்றாங்க, உப்பை விதைச்சு விளைச்சல் இல்லாமல் போகபடி அவங்க ஆவிக்குரிய ஜீவத்தை இழந்து சபையிலிருந்து பின்மாறி கூட்டங்களுக்கு வராம போகக்கூடிய அளவுக்கு அவங்க மனதை தங்களுடைய வார்த்தைகளால பல கதைகளை சொல்லி, அங்க நடந்த கதை, இங்க நடந்த கதை, அவங்க வாழ்க்கையில் நடந்த கதை, இருந்த கதை, இல்லாத கதை எல்லாம் கூட்டி சேர்த்து கிழவிகள் கதையை சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, மற்றவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணிடுறாங்க. Today, instead of sowing the truth and the doctrines in the mind of other people, certain children of God are bringing in old wives' fables and telling those things to other people and corrupting their mind and making them also to go backsliding. விழுந்து போனவர்களை பற்றிய கதை, And stories about those who have backslidden. சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்திருக்காது, ஆனா நடந்தது போல மற்றவங்க போய் சொல்லுவாங்க. And certain things wouldn't have taken place in the life of certain others. They would going and telling it to other people as though it had happened. இப்படிப்பட்டவர்கள் அபிமெலேக்கை போல மற்றவருடைய வாழ்க்கையில உப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார். உப்பை விதைக்கும் என்ன நடக்கும்னா விளைச்சல் நடக்காது. These are the people who are like Abimelech. They are sowing salt in the life of others. Suppose we sow salt in a land, that land will become desolate and we cannot grow any crop thereafter. அங்கே பயிரை பார்க்க முடியாது, அங்கே தானியத்தை பார்க்க முடியாது. We cannot see any crop or grain there. இப்ப தேவ ஜனங்கள் பயிர் கொடுக்க முடியாத அளவுக்கு, தேவ ஜனங்களுக்குள்ள தானியம் உருவாகாத அளவுக்கு, அல்லது கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் உருவாகாத அளவுக்கு பல்வேறு கதைகளை சொல்லி, பல்வேறு காரியங்களை சொல்லி உப்பை விதைக்கக்கூடிய அபிமெலேக்குகள். Those are the Abimelechs who are sowing salt so that there isn't any crop or there isn't any wheat or any grain from the children of God. இவங்க எப்படி கூட்டங்களுக்கு போவது, கன்வென்ஷன் போவதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கன்வென்ஷன் பவனிக்கு போவது, ஒரு கூட்டத்துக்கு போவது, ஒரு கன்வென்ஷன் போறது, தேவ சமூகத்துக்கு போகணும், 4 வார்த்தைகளை கேட்கணும், ஜீவியம் மாறணும், அப்படி அல்ல. அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அந்த அக்காவை பார்க்கணும், இந்த மாமியை பார்க்கணும், இந்த சித்தியை பார்க்கணும், இந்த பாட்டியை பார்க்கணும், அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு வரணும். These people are going to the meetings, to the conventions, to the convention processions and so on, not just to listen to the word of God and change their lives, but they are going to see some aunt or uncle or granny and tell all the stories that they have got as talk. அவங்க எங்கேயாவது இருந்து தேவ சமூகத்துல இருப்போம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம், ஆவிக்குரிய ஜீவிதத்தை கட்டி எழுப்புவோம், அங்க இருந்து வருவாங்க, எங்க இருந்தாவது வருவாங்க, பல்வேறு இடங்கள்ல இருந்து. இவங்க போய் அவங்களுடைய வாழ்க்கையில உப்பை விதைச்சிட்டு வந்துருவாங்க. They will come from various places to the presence of God saying, let me go to the presence of God, let me build up my spiritual life. But these people will be going there and sowing salt in the minds. அதாவது தன்னுடைய வார்த்தைகள், கிரியைகள், தான் சொல்லுகிற காரியங்கள் மூலமாக மற்றவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கெடுப்பது, பக்தி விருத்தியை கெடுப்பது, பக்தியை கெடுப்பது, தேவ பக்தியை கெடுப்பது. That is ruining the spiritual life and the edification found in others by their words and deeds. இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நாம் சொன்ன வார்த்தைகள் மூலமாக, அல்லது நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக மற்ற யாராலும் இடறி போயிருக்கிறார்களா, யாராவது ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து பின்வாங்கி போயிருக்கிறார்களா, சபையிலிருந்து பின்வாங்கி போயிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். Today we have to examine and find out by the words that we have spoken and by our deeds, have anyone been offended or have anyone backtracked or have backslidden or left the faith. ஆயி ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால், எனக்குள்ளே உயிரோடு இருந்தால் முதலாவது அவன் ஏன் ஜீவியத்தை அழிப்பான்,
என் ஜீவியத்தை முற்றிலுமா அழிப்பான். இரண்டாவது என்ன கொண்டு மற்றவங்களை அழிப்பான். First, if the king of A is found in our lives, first he will destroy my life, and using me he will destroy the life of others. இரண்டாவது Second, வேதத்தில் ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் படிக்கிறோம், அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. and we read about a group of people in the scripture that they brought condemnation upon ஒரு themselves. இடத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கு, தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். It is written in a place, they brought condemnation upon themselves. ஆயி ராஜாவுடைய வேலைதான் இது. This is the work of the king of A. ஆயி ராஜா உயிரோடு இருந்தான் என்று சொன்னால் நாம் நம்மை நாமே அழித்துக் கொள்வோம், நம்முடைய ஜீவியத்தை அழித்துக் கொள்வோம், மற்றவருடைய ஜீவியத்தையும் அழிக்கக்கூடியவர்களாக இருப்போம். If the king of A is alive in us, we will be destroying our own lives, and we will also be destroying the life of others. அதுபோல சில தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஜெபிக்க விடாம பண்ணணும், துதிக்கிறவங்கள துதிக்க விடாம பண்ணணும், கூட்டத்துக்கு ஒழுங்கா போறவங்கள நானே கூட்டத்துக்கு போல இந்த ஆளுக்கு போகுதுன்னு பிடிச்சு வைப்பாங்க. And similarly, certain people of God, they won't allow people to pray properly or praise the Lord properly, and will say, I myself am staying behind without going to the meetings. Why are they particular to go to those meetings? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல நாம் மற்ற ஜனங்களை அழிப்பதற்கோ நாசம் பண்ணுவதற்கோ, உலக பிரகாரமாகவும் சரி, மற்றவங்களை யாரும் நாசம் பண்ணக்கூடாது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் நாசம் பண்ணக்கூடாது. Similarly, we should not destroy people in this world, in the worldly life. Also, we must not destroy the spiritual life of people. மற்றவருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணாது எவ்வளவு முக்கியமோ அதே போல நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேணும். என்னுடைய வாழ்க்கையை நாம் நாசம் பண்ணக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை நாம் நாசம் பண்ணிக்கொள்ள கூடாது. We should show diligence that we should not destroy the life of others, and we must give that same importance to our lives so that we do not destroy it. அடுத்து பாருங்க, நேபுகாத்நேச்சாரை குறித்து நாம் பார்க்கும்போது, Next, when we see of Nebuchadnezzar, அவன் தேவாலயத்தை பாழாக்கினான். and he had brought the temple of God to desolation. தானியேல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தானியேல் ஜெபிக்கிறார், அந்த பரிசுத்த ஸ்தலம் பாழா கிடக்குதே ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். In Daniel chapter 9 verse 17 we read that Daniel was praying unto the Lord, O Lord, your sanctuary is desolate. இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். Now therefore, O our God, hear the prayer of thy servant and his supplications, and cause thy face to shine upon thy sanctuary that is desolate for the Lord's sake. இது எப்படி உண்டானது? தேவாலயம் நேபுகாத்நேச்சார் மூலமாக தான் பாழ்படுத்தப்பட்டது. And the temple of God was made desolate by Nebuchadnezzar. தானியேல் ஜெபிக்கிறார், Daniel prayed, பாழா கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலம், your sanctuary which is desolate, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. Lord, cause thy face to shine upon it. நாம் தான் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய ஆலயம். Spiritually we are the temple of God. 1 கொரிந்தியர் 3:16 படி, According to 1 Corinthians chapter 3 verse 16, நீங்களே தேவனுடைய ஆலயம். ye are the temple of God. 1 கொரிந்தியர் 6:19 படி, According to 1 Corinthians 6:19, நீங்களே பரிசுத்த ஆவியின் ஆலயம். ye are the temple of the Holy Ghost. இந்த ஆயி ராஜா என்ன செய்திருப்பான்? What would the king of A done there? நமக்குள்ள ஆயி ராஜா உயிரோடு இருந்தால் என்ன செய்திருப்பான்? If king of A was present alive in us, what will he do? இந்த தேவாலயத்தை கெடுத்திருப்பான். He would have destroyed this temple of God. நம்முடைய கண்கள் கெடுக்கப்பட்டிருக்கும். Our eyes would be corrupted, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து, looking unto things which please not the Lord, அசுத்தமான காரியங்களை பார்த்து, looking unto filthy things, இன்டர்நெட்ல மணிக்கணக்காக உட்கார்ந்து இன்னும் பல்வேறு காரியங்களை பார்த்து, spending hours before the internet viewing various things. கண்கள் கெடுக்கப்பட்டிருக்கிறது, பாழாக்கி விட்டான். He has spoiled the eyes and it's now destroyed. ஏன்னா நாம் தான் தேவனுடைய ஆலயம். For we are the temple of God. ஆயி ராஜா உயிரோடு இருந்தா என்ன செய்வான்? If the king of A is present, what will he do? முற்றிலும் நாசம் பண்ணுவான். He will totally destroy. ஏதோ கொஞ்சம் தள்ளிட்டு விட மாட்டான். Nor he won't be satisfied with destroying a part. இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களை மட்டும் நமக்கு எடுத்துட்டோம், கண்களை பாழாக்கிட்டோம், அவங்க கண்கள்ல சில காரியங்களை பார்த்து அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அதோட நிப்பாட்ட மாட்டான், காதுகளையும் கெடுக்க வேண்டும். He won't be content saying that I have corrupted the eyes of this child of God. His eyes are being spoiled. That is enough. Now he'll go to corrupt the ears. காதுகளை குறித்து நான் வாசிக்கிறோம் 15ஆம் சங்கீதத்துல, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். In Psalm 15 we read about the ears. He does not take a reproach against his neighbor. மற்றவங்களை பத்தி சொல்லக்கூடிய தவறான காரியத்தை காது கொடுத்து கேட்க கூடாது, ஓடணும், ஓடு. We must not listen to all the false matter told about others. We must flee from that place. தேவையில்லாத கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறாங்களா, மற்றவருடைய வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை பேசிக் கொண்டிருக்கிறார்களா, மற்றவருடைய குற்றங்களை சொல்ல வருகிறார்களா, விலகி அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஓடு.
if they are telling you unnecessary stories, if they are telling about the shortcoming of others and filth about others, just flee away from the place. ஏனென்றால் அது ஆயி ராஜா, அவன் முதலாவது தன்னுடைய ஜீவத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான், அடுத்து நம்முடைய ஜீவத்தை அழிக்க வருகிறான். Because he is the king of A, first he is destroying his life and next he is come to destroy our lives. அவ காதுகளை கெடுப்பது, He is corrupting the ears. அடுத்து வாயை கெடுக்கிறான். Next he is corrupting the mouth. தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம வாயினால் பேசுகிறோம். We are speaking unnecessary things through our mouth. பக்தி விருத்திக்கு எதுவில்லாத வார்த்தைகள், கிருபை இல்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறது பல சந்தர்ப்பத்திலே. Or the words that edify not, the ungracious words and evil communication proceed out of our mouth. அடுத்து கரங்களை கெடுக்கிறான், கால்களை கெடுக்கிறான், அடுத்து மனதை கெடுக்கிறான், மனதை கெடுக்கிறான். He is corrupting the hands, he is corrupting the feet and next he corrupts the mind. இப்படி மொத்த தேவனுடைய ஆலயத்தை பாழாக்குவதுதான் ஆயி ராஜாவின் வேலை. And the work of the king of A is to completely destroy or bring to ruins the temple of God. இப்ப என்னுடைய ஜீவத்தை அவன் பாழாக்கி விட்டால் அதோடு நிறுத்த மாட்டான், என் மூலமா மற்றவங்க ஜீவத்தையும் பாழாக்கணும். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் தேவனுடைய ஆலயம், ஒவ்வொரு தேவனுடைய ஆலயத்தையும் பாழாக்கணும். If he is destroying my life, he won't be stopping with that. Next he will go to destroy the life of another person. For every anointed child who is present here are children or the temples of God. முடிவு வருகிறது. The end is come. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாக இருக்கிறது. The end of all things is at hand. கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, உன்னுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற எரிகோவின் ராஜாவுக்கும் ஆயி ராஜாவுக்கும் இதோ நான் முடிவை உண்டாக்குகிறேன். The Lord says, behold my child, I am bringing an end to the king of Jericho and the king of A that is striving against you. தேவாலயமாய் காணப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மை முற்றிலும் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறானே அந்த ஆயி ராஜாவுக்கு முடிவு உண்டாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to bring an end to the king of A who is destroying your spiritual life and my spiritual life. நாம் எத்தனை பேர் தானியேலை போல ஜெபிக்க போகிறோம்? How many of us are going to pray like Daniel? தேவாலயத்துக்காக தானியேல் ஜெபிக்கிறார். Daniel prayed for the temple of God. ஐயோ, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறதே, திரும்ப கட்டப்பட வேண்டுமே. Oh, this temple is broken down, it has to be built up once again. இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் இடிக்கப்பட்டிருக்கிறது. Today our life is being broken down. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். If you can, please come on your knees. ஒத்துக்கொள்ள மனமுள்ளவர்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். Those who have the mind to acknowledge, please கெஞ்ச acknowledge. மனமுள்ளவர்கள் கெஞ்சுங்கள். Those who are able to beseech unto the Lord, please do இந்த so. கூட்டத்துக்கு வந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். The purpose behind us coming to this meeting should be fulfilled in our lives. ஆண்டவரே, தானியேலை போல ஜெபிப்போமாக. பாழாய் கிடக்கிற நம்முடைய பரிசுத்த ஸ்தலம், Let us pray like Daniel, oh Lord, your sanctuary which is desolate. ஆண்டவரே, அபிஷேகத்தின் மூலமாக என்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றினீர். ஆண்டவரே, Lord, by the anointing you have made me the temple of God. இந்த ஆயி ராஜா முதலாவது என் ஜீவியத்தை நாசமாக்கினான், முற்றிலும் அழித்தான். First of all, this king of E had totally destroyed my life. தேவனுடைய ஆலயமாகி என் ஜீவியத்தை நாசம் பண்ணினான். He had destroyed my life who have the temple of God. முழு நாசம் பண்ணி விட்டான். ஆண்டவரே, Lord, he is completely destroyed என் it. ஆவியை கெடுத்து விட்டான். He has corrupted my என் mind. ஆத்துமாவை கெடுத்து விட்டான். He has corrupted my soul. என் சரீரத்தையும் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் கெடுத்து இருக்கிறான். He has corrupted my body and every member of my body. மாத்திரமல்ல, Not only that, என் மூலமாக மற்ற தேவனுடைய ஆலயத்தை, மற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தையும் நாசம் பண்ண முடியாய் அவன் கிரியை செய்கிறான். ஆண்டவரே, Lord, by me he is working to destroy and corrupt the life of other children of God also. நீர் முடிவு உண்டாக்க மாட்டீரோ? Lord, won't you bring an end? இந்த எரிகோவின் ராஜாவுக்கும் என் வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த எரிகோவின் ராஜாவுக்கும் இந்த ஆயின் ராஜாவுக்கும் இன்றைக்கு இந்த நொடிப்பொழுதே இந்த இமைப்பொழுதே முடிவுண்டாக்க மாட்டீரோ? Lord, won't you bring an end to this king of Jericho and this king of A who's working in my life this moment, today and in this twinkling of an eye. இந்த ரெண்டு ராஜாக்களுக்கு இன்றைக்கே முடிவுண்டாகட்டும். And let there be an end to these two kings right today. நம்முடைய சொந்த பலத்தினால் இவர்களை மேற்கொள்ள முடியாது. We cannot overcome them by our own strength. நம்முடைய அனுபவத்தை கொண்டு, நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் இவர்களை மேற்கொள்ள முடியாது. We cannot overcome them by our experience and our wisdom. தேவன் அவர்களுக்கு முடிவுண்டாக்க வேண்டும். The Lord should bring an end to them. அப்போது நாம் அவர்களை ஈஸியாக மேற்கொள்ள ஜெயிக்கலாம். Then we can easily overpower them. நாம் கெஞ்சுவோமாக. Let us beseech the Lord. தானியேலை போல ஜெபிப்போமாக. Let us pray like Daniel. நான் தான் தேவனுடைய ஆலயம். I am the temple of God. ஆண்டவரே, அபிஷேகத்தின் மூலமாக என்னை உம்முடைய ஆலயமாய் மாற்றினீர். Lord, by the anointing you have made me your temple. அந்த ஆலயத்தின் பிரமாணம் எங்கும் பரிசுத்தம். The law in the temple is holiness everywhere. ஆனா இன்றைக்கு என் ஆவியில் பரிசுத்தம் இல்ல. But today there is no holiness in my spirit. என்னுடைய ஆத்துமாவில் பரிசுத்தம் இல்ல. There is no holiness in my soul. என் சரீரத்திலும் சரீரத்தின் அவயங்களிலும் பரிசுத்தம் இல்ல. There is no holiness in my body and the members of my body. அசுத்தமான காரியங்களை காண்கிறேன். I'm looking at filthy things. அசுத்தமான காரியங்களை கேட்கிறேன். I'm hearing filthy things. அசுத்தமான காரியங்களை
பற்றி பேசுகிறேன், மற்றவருடைய அசுத்தத்தை குறித்து பேசுகிறேன். I'm speaking about the uncleanness found in the life of others. ஆண்டவரே, இந்த ஆயி ராஜா என் ஜீவியத்தை முழுதும் நாசம் பண்ணி விட்டான். Lord, this king of A has totally destroyed my life. ஆண்டவரே, பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். Lord, cause thy face to shine upon the sanctuary that is desolate. இடித்து போடப்பட்ட தேவ ஆலயத்தை, இடித்து போடப்பட்ட என் ஜீவியத்தை திரும்ப கட்டும். Lord, once again build up my life which has been broken down. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுகிறவரே, Oh Lord, who is able to lift up the tabernacle of David which was fallen. இந்த வருடத்தின் கடைசியிலே என் ஜீவியம் விழுந்து போயிருக்கிறது. Lord, at the end of this year my life is fallen. எரிகோவின் ராஜாவும் ஆயி ராஜாவும் என் ஜீவியத்தில் காணப்படுகிறார்கள். The king of Jericho and the king of A are found in my life. முடிவு உண்டாக்கும். Bring an end. முடிவு வரட்டும். Let there be an end. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. The end is come, an end is come. கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. The Lord says the end is come, the end is come. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. The end of all things is at hand. எரிகோவின் ராஜா கொல்லப்பட வேண்டும், ஆயி ராஜா என் வாழ்க்கையில் கொல்லப்பட வேண்டும் என்று இப்போது நீ வாஞ்சித்தால், இப்போது நான் வாஞ்சித்தால், இப்போது இந்த நொடிப்பொழுதே ஆண்டவர் அவர்களுக்கு முடிவு உண்டாக்குவார். If I desire right now that the king of Jericho should be killed and the king of A should be killed, right now, this moment, the Lord will bring an end to both of them. இப்போது நாம் வாஞ்சிக்க வேண்டும். We have to desire now. இப்போது நாம் கெஞ்ச வேண்டும். We have to beg the Lord. இப்போது நாம் கதற வேண்டும். We have to cry aloud now. எரிகோவின் ராஜாவுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும். Bring an end to the king of Jericho. எத்தனை வருட காலம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருப்பான்? How long shall he keep me in captivity? எத்தனை வருட காலம் அவன் என்னை ஆளுகை செய்வான்? How long shall he be ruling over me? அந்த ஆயி ராஜா எத்தனை வருட காலம் என்னை நாசம் பண்ணி கொண்டிருப்பான்? How long shall the king of A be destroying me? முடிவு உண்டாகட்டும். Lord, let there be an end. முடிவு வருகிறது. The end is come. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்தின் கடைசியிலே என் பிள்ளையே முடிவு வருகிறது. At the end of this year, the Lord is saying, my child, the end is come. உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்த, The things that were ruling over you, உன்னை அடிமைப்படுத்தியிருந்த the things that had kept you in captivity, இந்த எரிகோவின் ராஜாவுக்கும், this king of Jericho இந்த ஆயி ராஜாவுக்கும், and the king of A, உன்னை என்னை அடிமைப்படுத்திய ரெண்டு ராஜாக்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். the Lord is bringing an end to these two kings who had kept you and me in captivity. வாஞ்சிக்கிறாயா? Are you desiring? தவிக்கிறாயா? Are you yearning? தானியேலை போல ஜெபிக்கிறாயா? Are you praying like Daniel? தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறதே. Oh, the sanctuary is desolate. பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. Lord, cause your face to shine upon the sanctuary which is desolate. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, Those who desire, முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். first we have to acknowledge எனக்குள்ளே எரிகோவின் ராஜா இருக்கிறான். the king of Jericho is within me. எனக்குள்ளே ஆயி ராஜா இருக்கிறான். The king of A is within me. இவர்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். Both of them are alive. அவர்களுக்கு தேவன் முடிவு உண்டாக்க வேண்டும். God should bring an end to them. இன்றைக்கே உண்டாக்க வேண்டும். And he should bring that today. இந்த நிமிஷத்திலே உண்டாக்க வேண்டும். He should bring that this moment. நாளைக்கு அல்ல, Not tomorrow. அடுத்த வாரம் அல்ல, Not next week. அடுத்த மாதம் அல்ல, Not next month. இந்த கூட்டத்திலே, This meeting. இந்த நொடிப்பொழுதிலே, This moment. இந்த கடைசி நிமிஷத்திலே, In the final minute. ஒரு இமைப்பொழுதிலே In a twinkling of an முடிவு eye. வருகிறது. The end is come. முடிவு வருகிறது. The end is come. எரிகோவின் ராஜாவுக்கு முடிவு வருகிறது. The end is come for the king of Jericho. எனக்குள்ளும் உனக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருந்த எரிகோவின் ராஜாவுக்கு இப்போது முடிவு வருகிறது. Right now the end is come to the king of Jericho who was working within you and me. எனக்குள்ளும் உனக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருந்த ஆயி ராஜாவுக்கு, To the king of A who was working within you and me. இப்போது முடிவு வருகிறது. Right now an end is come. விசுவாசிக்கிறாயா? Do you believe? விசுவாசிக்கிறாயா? Do you believe? அந்த தேவனை கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமாக. Let us clap the hands and glorify கரங்களை தட்டி God. மகிமைப்படுத்துவோம். Let us clap our hands and glorify the name of முடிவு God. வருகிறது. The end is come. முடிவு வருகிறது. The end is come. ஷமானிக்க துரஹானியா நிகுதுர ஹனவானிக்க துரே ஷமானிக்க துரஹானியா நிகுதுர சிவக்க துரே ரிவ துரக்கிரானியா ஷமக்க துரஹானியா ஷமானிக்க துரஹானியே. ஹalleluya. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. என்னில் இருப்பவர் பெரியவர்,
இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், இதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், இதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், இதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர்.